முன்னர் நடந்த கதை. எனக்கென்னவோ நாம செய்யறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு படுது ரீட்டா. ஜலஜா உங்கப்பா பெரிய பணக்காரர்தான். ஆனா அவர் மாசாமாசம் கணக்கு பார்த்து அனுப்புற பணத்தில் இந்த மாதிரி சௌகரியமா வாழ முடியுமா? இதெல்லாம் ஒரு ஜாலிக்காக. காலேஜ் படிப்போட இதையும் மூட்டை கட்டிடணும். ஓகே. எப்படி ரீட்டா? மனச்சாட்சி தினம் தினம் என்னை கொல்லுது. யாருக்கோ துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு உறுத்துறது. சென்டிமெண்ட்ஸ் வேணாம் ஜலஜா. வருங்கால புருஷனுக்காக சேமிச்சு வச்சிருந்த கற்பு பாழாய் போயிடுத்தேன்னு கவலைப்படறியா? அதெல்லாம் சுத்த ஹம்பக் ஜலஜா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளைங்க மட்டும் ஊர் மேயலாம். பொம்பளைங்க மேயக்கூடாதா? எந்த ஊர் நியாயம்பா இது? இன்னிக்கு லாஸ்ட் பீரியட்ஸ் என்ன கிளாஸ்? பேங்கிங்லா அண்ட் பிராக்டிஸ். கட் பண்ணிடு. பாம்பேலேருந்து சேட் வந்து ப்ளூ லகூன்ல காட்டேஜ் புக் பண்ணியிருக்கானாம். காலேஜ் பொண்ணுதான் வேணும்னு கண்டிஷனா சொல்லியிருக்கானாம். பெரிய இடம் 5000 தர்றேன்னு சொல்லியிருக்கானாம். புரோக்கர் இப்பத்தான் போன் பண்ணினான். போயிட்டு வா. என்ன நீ? எனக்கு காமாட்சி லாட்ஜுல ஒரு தெலுங்குக்காரனோட எங்கேஜ்மெண்ட் இருக்கு என்று கண்ணடித்தாள் ரீட்டா. பேரென்ன? கேட்டவன் வெறும் லுங்கியோடு கட்டிலில் ஒருக்களித்திருந்தான். ஜலஜா என்றாள் அவளுக்கே கேட்காமல். என்னது ஜலஜா? சொந்த பேரா வச்சுக்கிட்ட பேரா? மௌனமாய் நகம் கடித்தாள். தொழிலுக்கு புதுசா? ஓஜ் காட். ரொம்பத்தான் கூச்சப்படரே. எந்த காலேஜுல படிக்கிறே? பதில் சொன்னாள். ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கியா? டி. அப்பா என்ன செய்கிறார்? பிசினஸ். பின்னே ஏன் இப்படி? பக்கத்தில் வா. நிறைய வெண்ணெய் சாப்பிடுவியா? தளன்னு இத்தனை புஷ்டியா இருக்கே. ஏன் இப்படி உடம்பெல்லாம் நடுங்குது? அணைத்து கொண்டான். அவனிடமிருந்து பர்ஃப்யூமையும் மீறிய வாசனை இருந்தது. துடிக்கும் இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்படுத்தினான். குட்டி ஜோராத்தான் இருக்கிறா. என்னது? உனக்கு 2500 என்ன 5000 கொடுக்கலாம். படுக்கையில் அவளை சரித்துக்கொண்டே பட்டன் தேடி லைட்டை அணைத்தான். அந்த பிரம்மாண்டமான கல்யாண மண்டபத்தின் முகப்பிலேயே அசோக் வெட்ஸ் அபர்ணா என்று பூக்களில் எழுத்துக்கள் சிரிக்க. நுழைவாயிலில் ஆரம்பித்து மண்டபம் வரை ஜிகினா தோரணங்கள். ரிசப்ஷன் அருகில் ஒரு வீடியோ காமிரா. காரிலிருந்து இறங்கிய சஃபாரி ஷூட் கணவர்கள் தத்தம் கொலு பொம்மை மனைவிகளோடு உள்ளே நுழைகையில் பன்னீர் தெளித்து கற்கண்டு கொடுத்து வரவேற்கப்பட்டார்கள். இருக்கைகள் வரை நடத்திச் செல்லப்பட்டு உட்கார வைக்கப்பட்டார்கள். மண்டபத்தினுள் மணமேடை அர்ச்சுனனின் தேர் போல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கேயும் ஒரு வீடியோ காமிரா சுழன்று கொண்டிருந்தது. 2 வீடியோ காமிராக்களின் பதிவுகளையும் எடிட் செய்து பதிவு செய்ய ஒரு புரொடக்ஷன் மிக்சர். அருகில் அதன் ஆபரேட்டர். மானிட்டரை பார்த்து குமிழ்களை திருப்பி மிக்ஸ் பண்ணி கொண்டிருந்தான். திண்டிவனமே அங்கே திரண்டுவிட்டதோ என்று வியக்கும்படியாக அப்படியொரு கூட்டம். அசோக் புடிச்சாலும் புடிச்சே புளியங்கொம்பாத்தான் பார்த்து புடிச்சிருக்கே என்றான் பிரபாகர். கோட் ஷூட் மாட்டிக்கொண்டு டை கட்டிக்கொண்டு இன்றைய கதாநாயகன் போல் தோற்றம் தந்த அசோக் சிரித்தான். ஜனார்தனன் அதான் என் மாமனார். இந்த ஊர்லேயே பெரிய புள்ளி. பிரபாகர். அபர்ணா ஒரே பொண்ணு. எக்கச்சக்கமாய் சொத்து. அபர்ணா பார்மா சூட்டிகல்ஸ் கம்பெனியை என் பேருக்கு மாத்தி கொடுத்திருக்கார். என் கம்பெனியோட இந்த கம்பெனி நிர்வாகத்தையும் ஒரே சமயத்தில் எப்படி நிர்வாகம் பண்ணப்போறேன்னு கவலையாயிருக்கு. பிரபாகர். அசோக் அதுக்கு கம்பெனி மானேஜர் இருக்காரு. கணக்கு வழக்கை பார்த்துக்க ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. என்ன நீ வாரத்தில சில நாட்கள் மெட்ராஸுக்கும் திண்டிவனத்துக்குமா அலைய வேண்டியிருக்கும். இனிமே நீ படிக்க வேண்டிய ஒரே புத்தகம் அபர்ணா. சுண்டினாலே ரத்தம் தெரியும்படியா அப்படியொரு நிறம். நீ குடுத்து வச்சவன். என் பொண்டாட்டியையும் பாரு. பிந்துகோஷ் சைஸுக்கு பீப்பாய் கணக்கா இருக்கா. வீட்டுக்கு போறதுக்கு மனுஷனுக்கு பிடிக்கிறதில்லை என்றான் அகமத். சாந்தி முகூர்த்தம் என்னைக்கு அசோக்? ரொம்பவும் அக்கறையாக கேட்டான் பிரசாத். இன்னிக்குத்தானாம். சொல்லும்போதே அசோக் வெட்கப்பட்டான். பொண்ணு மாதிரி இப்பவே வெட்கப்பட்டா எப்படிடா? அனுபவப்பட்டவன் சொல்றேன். காஞ்சமாடு கம்பங்கொல்லையில விழுந்த கதையா பாய்ஞ்சிடாதே. பொண்ணுங்க பூ மாதிரி. பக்குவமா கையாளணும்னா இன்னிக்கே எல்லாத்தையும் கண்டுடணும்னு முரட்டுத்தனமா நடந்துகிட்டேன்னு வச்சுக்க. அவங்க மனசிலே நீ இடம் பிடிக்கவே முடியாது. உன்னைப்பத்தி தப்பான அபிப்பிராயம் வந்து வாழ்நாள் பூரா 2 பேரும் அவஸ்தைப்படுவீங்க. எல்லாமே இன்னிக்கு அரைகுறையாத்தான் நடக்கும். இந்த அனுபவம் அவளுக்கும் புதுசு உனக்கும் புதுசு. ஜென்டில்மேனா நடந்துக்க. அகமத் அறிவுரைகளை வாரி வழங்கினான். எங்கடா இன்னும் பிரசாந்தை காணோம். யார்? அந்த ஷேர் புரோக்கரை கேட்கிறியா? எந்த லாட்ஜில எவளை அணைச்சுக்கிட்டிருக்கானோ அவன் ஒரு மாதிரி டைப்புன்னு தெரிஞ்ச கதைதானடா. அதைப்பத்தி இப்ப பேச்சு என்ன? கண்டிப்பா கல்யாணத்துக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கான். பஸ் கிடைச்சிருக்குமோ என்னவோ. நீ வேற வெறுப்பேத்தாதடா. மெட்ராஸ் என்ன இங்கேயிருந்து 900 மைல்லேயா இருக்கு. மிஞ்சி போனா 3 மணி நேரம். மெட்ராஸிலிருந்து திண்டிவனத்துக்கு அரை மணிக்கொரு தடவை பஸ் இருக்குடா. பெரியார் பட்டுக்கோட்டை அழகிரி. ஏன் நாமெல்லாம் கரெக்டான டயத்துக்கு வரலையா? அசோக் அழைக்கப்பட்டான்.
மணவரையில் அபர்ணாவின் அருகில் அமர்த்தப்பட்டான். அவளின் கடைக்கண் நொடியில் இவன்புறம் சுழன்றுவிட்டு பின் நேராக பார்த்தன. இன்னும் கொஞ்சம் தள்ளி பக்கத்துல உட்காருப்பா என்று அபர்ணாவின் தோழிகள் அவளை சீண்டினார்கள். ஐயர் பக்கவாட்டில் உட்கார்ந்து கொண்டு இவர்களுக்கு புரியாத பாஷையில் சடங்கை ஆரம்பித்தார். ஆளுக்கொரு மாலை எடுத்து கொடுத்து மாற்றிக்கொள்ளச் சொன்னார். அவ்விதமே செய்தார்கள். அசோக்கின் கையில் தாலியை கொடுத்துவிட்டு, கெட்டி மேளம் கெட்டி மேளம், மாங்கல்யம் தந்துனானே நாம், நவஜீவன கேது நாம். ஏன் இந்த மந்திரம் மட்டும் காலங்காலமாய் இன்னும் மாறவே மாட்டேன் என்கிறது. அசோக் தாலி கட்டினான். மணவரையில் அவளின் கைப்பிடித்து 3 முறை வலம் வந்தான். அமர்ந்தார்கள். வீடியோ காமிரா பலவித கோணங்களில் சுழன்றது. சில நண்பர்களின் நண்பிகளின் கையிலிருந்து காமிராக்கள் பளிச்சிட்டன. மணமேடைக்கு வந்து ஒவ்வொருத்தராக பரிசு பொருட்களை கொடுத்துவிட்டு புகைப்படத்துக்காகச் சிரித்தார்கள். அரை மணி நேரம் பரிசு பொருட்களை கொடுத்துவிட்டு புகைப்படத்திற்காக நிற்கும் நண்பர்களுக்காக அசோக்கும் அபர்ணாவும் அடிக்கடி சிரிக்க வேண்டியதாயிற்று. முடிந்துவிட்டது, இனி சாப்பிட கிளம்பலாம் என்று எழுந்த நேரத்தில் கொஞ்சம் இருடா என்ற குரல் கேட்டது. அசோக் திரும்பி பார்த்தான். பிரசாந்த் கையில் கொண்டிருந்தான். பேக் பண்ணப்பட்டிருந்த பரிசுப் பொருளோடும் ஒரு புன்னகையோடும் நின்று, சாரிடா கொஞ்சம் லேட், நான் கங்கிராசுலேஷன்ஸ் அசோக் அண்ட் ஜல. சாரி அபர்ணா. அவனை நிமிர்ந்து பார்த்த அபர்ணாவின் உடலில் 11,000 வோல்டேஜ் மின்சாரம் பாய்ந்தது. இவனா? கடவுளே, இது என்ன சோதனை? இவன் எப்படி இங்கே வந்தான்? 2 எனக்கென்னமோ ரொம்ப பயமாயிருக்கு மனோ. அவள் மனோ என்று விழித்த மனோகர் மெல்ல சிரித்தான். இதிலே பயப்படறதுக்கு என்னடா இருக்கு வினோ? நீயும் நானும் லவர்ஸ். இந்த மாதிரி தப்பு பண்றதுலதான் ஒரு த்ரில்லே இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படி இருக்கிறது தப்பில்லையா? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. எங்க ஊர் பொண்ணுங்களையே எடுத்துக்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு மாத்திரை சாப்பிட்டுருவாங்க. வேணாம்னு தோணிச்சின்னா ஆளையே மாத்திருவாங்க. எங்க ஊர் பொண்ணுங்க ஒருத்தனை நினைச்சதுதான் மனோ. ஆமா, மெட்ராஸில் உங்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னீங்க. நான் எங்கே சொன்னேன்? மெடிக்கல் சேல்ஸ் ரெப். எங்க ஊருக்கு இந்த 10 நாளா எதுக்கு வந்து தங்கியிருக்கீங்க? அஃபிஷியல் டூர்மா? இனிமே உன்னை பார்க்கிறதுக்காகவே அஃபிஷியலா அடிக்கடி வருவேன். என்ன கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குங்க. மனோ, என்ன நீ லவ் பண்ண ஆரம்பிச்சு முழுசா 10 நாள் ஆகலே, அதுக்குள்ளே கல்யாணம்னு ரொம்பத்தான் பயமுறுத்துறே. வினோதினி அவனை நேராக பார்த்தாள். என்னை அனுபவிச்சிட்டு ஏமாத்திட்டு போயிரலாம்னு பார்க்கிறீங்களா மனோ? என்ன வினோ இது? என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமலா உங்களை காதலிச்சேன்? பின்னே ஏன் லாட்ஜுக்கு கூட்டிக்கிட்டு வந்தீங்க? லுக் வினோ, தாலி கட்டிக்கிட்டாதான் கணவனும் மனைவியுங்கிறது இல்லை. எப்ப நம்ம மனசு ஒன்னா சேர்ந்துச்சோ அப்பவே நாம மனசால கணவன் மனைவியா ஆயிட்டோம் வினோ. இனிமே எதுக்காக போலி சம்பிரதாயங்கள் எல்லாம் பார்க்கணும்? எனக்காக இல்லைன்னாலும் ஊருக்காக இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கேமா? ஊரை தூக்கி உடைப்பிலே போடு. நாம பட்டினி கிடந்தா ஒரு வாய் சோறு போடுவாங்களா வினோ? அத விடுடா. நீ அதுக்கு சம்மதிச்சுதானே வந்தே. இப்ப என்ன முரண்டு பிடிக்கிறே? அப்ப என்னமோ தோணிச்சு. இந்த பொம்பளைங்க எல்லாம் ஏன் இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசை மாத்திக்கிறீங்க? பொய்தானே? என்னை தவிர இன்னொருத்தியை ஏறெடுத்தும் பார்க்கலைன்னு எங்கிட்ட சொன்னது பொய்தானே மனோ? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் வினோ. எங்கே சத்தியம் பண்ணட்டும்? உன் நெஞ்சில கை வச்சு சத்தியம் பண்ணட்டுமா? மை டியர் சார், அங்கெல்லாம் சத்தியம் பண்றதுக்கு இன்னும் நாள் இருக்கு சார். இந்த பொம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்று பாய்ந்து கட்டியணைத்தான். முகமெல்லாம் இதழ் எல்லாம் முத்தமிட்டான். ப்ளீஸ் ப்ளீஸ் மனோ, இப்ப வேணாமே சொன்னா கேளுங்க. எனக்கு பிடிக்கலை. எனக்கு பிடிக்குதே. ஆரம்பத்தில எல்லாரும் அப்படித்தான் முரண்டு பண்ணுவீங்க. இதிலே இவ்வளவு இருக்கான்னு தெரிஞ்சா விடவே மாட்டீங்களே. அவளின் மறுப்புகளை முறியடித்து அவளும் ஒத்துழைக்க மெல்ல படுக்கையில் சரிந்து மேலே கவிழ்ந்தாள். 3 டிங் டான் அழைப்புமணி ஒலிக்க கதவை திறந்த அபர்ணாவின் முகம் வெளிரி போனது. பிரசாந்த் ஒரு புன்முறுவலை இதழ்களில் தவழவிட்டவாறு, என்னை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இல்லையா அபர்ணா? இயல்பாய் இருக்க நினைத்து சிரிக்க முயன்று தோற்று போனாள் அபர்ணா. அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க. அவர் திண்டிவனத்துக்கு போயிருக்கார். தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். அவன் இருந்தா நாம ஃப்ரீயா பேசறதுக்கு இடைஞ்சலா இருக்கும். பெட்ரூம் எங்கே இருக்கு? உலகமக ஆர்வமாய் கேட்டான். அதிர்ந்தாள் அபர்ணா. எதுக்கு கேட்கறீங்க? உங்ககிட்டே பேசி ரொம்ப நாளாச்சில்லையா? இப்ப குளிர்காலம் வேற, ஜாஸ்தி குளிருது இல்லே. அதான் குளிரை போக்கிக்கலாம்னு வந்திருக்கேன். சொல்லிவிட்டு சினிமா வில்லன் போல் கடகடவென்று சிரிக்க ஆரம்பித்தான் பிரசாந்த். ஸ்டாப் விட், என்ன உளறீங்க? குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஒரு ஃப்ரெண்டோட மனைவிகிட்டே இப்படித்தான் அநாகரீகமா பிஹேவ் பண்றதா? முதல்லே வெளியே போங்க. என்னடி ரொம்பத்தான் நடிக்கிறே? உன் ரேட் 2500 தானே. இந்தா எடுத்துக்க. சும்மா வளவளனு பேசிக்கிட்டு நிக்காம பெட்ரோம் எங்கே இருக்குன்னு சொல்லு.
வெளியில போடா நாயே அவருக்கு நீ ஃப்ரெண்டாச்சேன்னு இவ்வளவு நேரம் மரியாதை குடுத்து பேசினதே என் தப்பு. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லேடா எங்கப்பா பெரிய லட்சாதிபதி 2000க்கும் 3000க்கும் வேறு எவளாவது கிடைப்பா அவகிட்டே போ. பின்னே ஏன் அந்த தொழில் செஞ்சியாம் ஜலஜா. என்னை மாதிரி இருக்கிற வேற எவளாவது ஏதாவது செஞ்சா அதுக்கு நானா பொறுப்பு. ஜலஜா இந்த பிரசாந்த் ஒரு ஸ்திரிலோழன் தான் குடிகாரன் தான். ஆனா ஒரு ஆளை 5 நிமிஷம் பார்த்து பேசினாலும் ஆயுசு முழுக்க அவளை மறக்க மாட்டேன். பார்த்து பேசினதே இப்படின்னா உன்னோட ஒரு தடவை படுத்திருக்கேனே கண்ணு ஜலஜா அதை அவ்வளவு சீக்கிரம் மறந்துருவேனா. எகத்தாளமாக சிரித்தான். நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் ஜலஜா இல்லை அபர்ணா. அப்படியா இந்த கதையை உன் புருஷன்கிட்டே சொல்லி பார்க்கலாம். தம்பி அசோக்கு இந்த மாதிரி உன் பொண்டாட்டி இங்கே இருக்கிற காலேஜ்ல படிக்கிறப்போ கற்பை பீஸ் பீஸா வித்துக்கிட்டிருந்தாப்பா. ஆனா இப்ப சுத்தமான பத்தினியா மாறிட்டாளாம்பா. அப்படின்னு சொல்லிப் பார்ப்பமா. நீ சொன்னா அதை அவர் நம்பிருவார்னு ஏதாவது கனவு காண்றியா. உனக்கு புரோக்கரா இருந்தவனை நல்லா தெரியும். கூட்டிக்கிட்டு வந்து சொல்ல வைப்பேன். அப்படியே அவன் நம்பலைன்னாலும் உன் உடம்பிலே எந்தெந்த இடத்திலே எத்தனை மச்சம் இருக்குன்னு சொல்வேன். அப்ப கூடவா நம்பமாட்டான். அரண்டு போனாள் அபர்ணா. அசோக்கிற்கு விஷயம் போனால் என்னவாகும். தன் வாழ்வு பறிபோகும். வாழா வெட்டியாய் பிறந்தகம் திரும்புவாள். அவமானம் தாங்காமல் அப்பா தற்கொலை பண்ணிக்கொள்வார். ஐயோ இவனை எப்படிச் சமாளிப்பது. விலுக்கென்று அழுகை வந்தது அவளுக்கு. கையெடுத்து அவனை கும்பிட்டாள். உன்னை கையெடுத்து கும்பிடறேன் பிரசாந்த். தயவு செஞ்சு என் வாழ்க்கையை நாசமாக்கிடாதே. கண்ணை தொடச்சுக்கோ ஜலஜா. இல்லை அபர்ணா. அழகான பொண்ணுங்க அழுதா எனக்கு சுத்தமா பிடிக்கிறதில்லை. நான் வந்தது உன் வாழ்க்கையை நாசமாக்கன்னு இப்ப யார் சொன்னது. நீ நாசமானா அதனால எனக்கென்ன லாபம். நமக்குள்ள விட்ட குறை தொட்ட குறைன்னு ஆயாச்சு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் உன்னோட அழகான உடம்பை நாம அசோக்குக்கு தெரியாம கொஞ்சம் இப்படி சந்தோஷமா இருக்கலாம். என்னடா சொன்னே. அசோக் இப்ப திண்டிவனம் போயிருக்கான். வர்றதுக்கு ராத்திரி 8 9 அதுவரைக்கும் நாம சந்தோஷமாக இருக்கலாம். என்னடா சொன்னே. பார்த்தியா கோபப்படறியே. நீ இப்போ பத்தி நின்னு நான் நினைக்கணுமாக்கும். நான் என் அசோக்கிற்கு உண்மையாக இருக்க விரும்புகிறேன். நீ எதை வேண்டுமானாலும் கேளு தர்றேன். என்னால அதுக்கு மட்டும் சம்மதிக்க முடியாது என்றாள் அபர்ணா இறுதியாக. பிரசாந்த் சற்று நேரம் யோசித்தான். ஓ கே நான் வெளியில பார்த்துக்கிறேன். என்னோட பிஸ்னஸ் இப்ப ரொம்ப டல்லடிக்குது. 50,000 கொடு. LGOT இட். பரரென்று சிரித்தான். பாத்தியா இப்ப என்னை கோபப்பட வைக்கிறியே. உன்னோட பழைய வாழ்க்கையை உன் புருஷன்கிட்டே சொல்லாம இருக்கிறதுக்காகம்மா அந்த மாலு. தற்சமயம் என்கிட்டே அவ்வளவு பணமில்லை. உன் புருஷன் லட்சாதிபதி. உங்கப்பன் லட்சாதிபதி. பிசாத்து 50,000 உனக்கு பிச்சைக்காசு ரைட் தர்றேன். மறுபடியும் கேட்க மாட்டியே. இப்ப கொடு. அதை அப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஒரு சின்ன இளிப்போடு வாங்கிக் கொண்டு கிளம்பினான். ரொம்ப தேங்க்ஸ் ஜலஜா. இல்லை அபர்ணா. அபர்ணா சோபாவில் குப்பையாக விழுந்தாள். 4 மே ஐ கமின் சார். ப்ளீஸ் கம். உட்காருங்க. உட்கார்ந்தவளை நிமிர்ந்து பார்த்தான் அசோக். உடன் விசிலடிக்க வேண்டும் போல் எழுந்த ஆர்வத்தை அடக்கிக் கொண்டான். பேரழகு அதற்கு மேலே வார்த்தைகள் இல்லாதபோது என்ன செய்யலாம். காலங்காலத்திற்கும் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் அவ்வளவு அழகு. பிஸ்கட் கலரில் வெறும் காட்டன் சேலைதான். புது 10 பைசா சைஸில் நெற்றியில் ஒரு பொட்டு. எக்ஸ்கியூஸ் மீ என்று அவன் கவனத்தை திருப்பி ஃபைலை நீட்டினாள். வாங்கி பார்த்துவிட்டு அவளை பார்த்தான். மிஸ் கார்த்திகா. நீங்க காம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைப்ரைட்டிங்ல ஹையர் ஷார்ட்ஹாண்ட் இத்தனையும் எங்க கம்பெனிக்கு வேண்டிய சாதாரண கிளார்க் தகுதியோட அதிகபட்சமா இருக்கு. உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி வேறெங்காவது முயற்சிக்கலாமே. அப்போ என்னை நீங்க இன்டர்வியூ பண்ண போறதில்லையா. நாட் நெஸ்ஸரி சார் என்று பதறினவள் இன்ஸ்டண்டாய் கண்ணீர் விட்டாள். பெண்களுக்கு அழுவதென்பது கௌரவ குறைச்சலான செய்கையாகவே தெரிவதில்லை. எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் அழுவார்கள் என்பதையும் கணிக்க முடிவதில்லை. சார் நீங்க சொன்ன மாதிரி என் தகுதிக்கு ஏத்த மாதிரிதான் 2 வருஷமா வேலை தேடினேன். அழகை ரசிக்கிறவங்க வேணா அத நினைச்சு பெருமைப்படலாம். அழகா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு அப்பத்தான் புரிஞ்சது. என் தகுதியை பார்த்து வேலை குடுக்க அவங்களும் தயாரில்லை. அப்படியொரு கண்ணியமில்லாத ஆபீசுல வேலை பார்க்க நானும் தயாரில்லை. எங்க குடும்பத்திலே படிச்சது நான் மட்டும்தான். எனக்கு கீழே வயசுக்கு வந்த 2 தங்கச்சிங்க. அப்பாவுக்கு பிரைவேட் கம்பெனியில வாட்ச்மேன் வேலை. அந்த சொற்ப வருமானத்தில எப்படி சார் குடும்பம் நடத்த முடியும். அவள் முடித்தபோது அசோக்கின் மனசில் சைத்தான் புகுந்தான். யூ ஆர் அப்பாயிண்டட் என்று சொல்ல வைத்தன. இன்டர்காமை எடுத்து பட்டனை தட்டி மானேஜரை வரச் சொன்னான். வந்தவரிடம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டைப் செஞ்சு இவங்க கையிலேயே கொடுத்திடுங்க.
அவர் நகர்ந்ததும் தன் கனமான பர்ஸை எடுத்து சில நூறுகளை அவளிடம் நீட்டினான். வேணாம் சார், நீங்க எனக்கு வேலை குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்லை, வாங்கிக்குங்க மிஸ் கார்த்திகா. உங்க குடும்பத்துக்கு இப்ப இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரீயாதான் குடுக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. மாசாமாசம் உங்க சம்பளத்திலிருந்து பிடிச்சுப்பேன். வாங்கிக்குங்க. அவள் சென்று அரைமணி நேரத்திற்கு மேலாகியும் இன்னமும் அவளையே நினைத்து கொண்டிருந்தான். புலமையில் வறுமை என்பார்கள், வறுமையில் செழுமை. கார்த்திகா. அசோக்கின் மனதில் சைத்தான் விஸ்வரூபமெடுத்து ஆசை காட்டத் துவங்கினான். அதன் விளைவுகள் எவ்வளவு பெரிய ஆபத்தில் தன்னை கொண்டு போய் விடப் போகிறது என்பதறியாமல் அவன் இழுத்த இழுப்பிற்கு போய்க் கொண்டிருந்தான் அசோக். 5. அசோக் வெகுவேகமாய் ஃபியட்டை செலுத்திக் கொண்டிருந்தான். அவனுக்கு அருகில் அபர்ணா வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தவள் திடீரென்று, நிறுத்துங்க அசோக் என்று பதறினாள். கிளர்ச்சை மிதித்து கியர் மாற்றி சாலையோரமாக, சென்னை 10 கி.மீ. கல்லுக்கு பக்கத்தில் நிறுத்தி, என்னாச்சு அபர்ணா என்று கேட்பதற்குள் அபர்ணா 10 அடி தூரத்தில் நடந்து செல்லும். அவளை நெருங்கி விட்டிருந்தாள். நந்தினி. அந்த நந்தினி வியப்பாய் திரும்பி திகைப்பாய் கேட்டாள். அபர்ணா, நீ இங்கேயா இருக்கே? கேள்வி கேட்கிற மூஞ்சியை பாரு. நீ எப்ப மெட்ராஸுக்கு வந்தே? இங்கே என்ன பண்ணிட்டிருக்கே? கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்பினேனே, ஏன்பா வரலை? சாரிப்பா, நீ இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்த நேரத்திலே எங்க வீட்டுல ஏகப்பட்ட சிக்கல். அத அப்புறமா சொல்றேன். நான் இங்கே ஒரு பிரைவேட் கம்பெனியில ஸ்டனோவா இருக்கேன். மெட்ராஸ் வந்து 2 மாசமாச்சு. ஆமா, நீ எங்க போயிட்டு வர்றே? திண்டிவனத்திற்கு. வாப்பா, என் ஹஸ்பண்டை அறிமுகப்படுத்தி விடறேன். அசோக், இது நந்தினி. காலேஜ்ல என் கூட படிச்சவ நந்தினி. இது அசோக், என் ஹஸ்பண்ட். 2 ஹலோக்கள். பின் சீட்ல ஏறிக்கப்பா. எங்க கல்யாணத்துக்குத்தான் நீ வரலை. அட்லீஸ்ட் வீடு வரைக்கும் வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போ. ஒரு வாய் சாப்பிட்டா திரும்பவும் நான் ஹாஸ்டல்லே போய் சாப்பிட வேண்டி வரும் அபர்ணா. மை குட்னஸ், கிண்டலடிக்காதேப்பா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அப்படின்னா நிஜமாகவே என்னை சாப்பிட கூப்பிடலையா நீ? ரொம்ப கடிக்கிறேப்பா. நந்தினி ஏறிக்கொண்டாள். வீட்டில் இறங்கிக் கொண்டார்கள் இருவரும். அபர்ணா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. போயிட்டு வந்துடுறேன். சந்திப்போம் நந்தினி என்று கார் வெளியே செல்ல, இவர்களிருவரும் உள்ளே சென்றார்கள். ஹாலில் இருந்த டெலிபோன் மணியடித்தது. அபர்ணா எடுத்து, ஹலோ, நான் பிரசாந்த் பேசறேன் அபர்ணா. அபர்ணா கலவரமாகிப் போன குரலில், என்ன? ஒரு கார்மெண்ட்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். வாழ்த்துக்கள். பத்தாது அபர்ணா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். திக்கென்று அதிர்ந்தாள். என்னது? போன வாரம்தானே 50,000 வாங்கிட்டு போனே. பிசாத்து 50,000 எந்த மூலைக்கு? எனக்கு 5 லட்ச ரூபாய் பணம் வேணும். என்ன விளையாடறியா? சிரித்து, ஏற்கனவே ஒரு தடவை நாம 2 பேரும் விளையாண்டிருக்கோமே ஜலஜா. இப்ப நினைச்சாலும் எனக்கு சுதி ஏறுது. இடியட். அபர்ணா பற்களை நரநரவென்று அரைத்தாள். கோபப்பட்டா உடம்புக்கு ஏதாவது வந்திடப் போகுது கண்ணா. பணம் என் கைக்கு வந்ததும் உன் திசை இருக்கிற பக்கமே வரமாட்டேன். பிராமிஸ். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கே போவேன்? மறுபடியும் தொழில் பார்க்கப் போயேன். புல் ஷிட். கோவிச்சுக்காதடா கண்ணா. இதோ பார். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் பணம் வந்தாகணும். இல்லே நான் ரொம்ப பொல்லாதவனா இருப்பேன். வைத்துவிட்டான். அபர்ணா திகிலோடு ரிசீவரை வைத்துவிட்டு வியர்த்துப்போன தன் முகத்தை துடைத்து கொண்டாள். என்னாச்சுப்பா? பதறிப்போனவளாய் நந்தினி அருகே வந்தாள். அபர்ணா பிரசாந்தை பற்றி யாவும் சொன்னாள். சொல்லிவிட்டு, இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு புரியலைடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று அழுதாள். உஷ், அழாதே அபர்ணா. ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் அவனை சந்திச்சிருக்கேனா? கீம. ஆள் எப்படியிருப்பான்? அபர்ணா எழுந்து சென்று ஒரு வீடியோ காசெட்டோடு திரும்பினாள். கல்யாணத்தின்போது எடுத்த வீடியோ அது. வி.சி.ஆரில் திணித்து ஃபார்வர்ட் பண்ணி முக்கால்வாசி முடிந்ததும் ப்ளே பண்ணினாள். மிட் ஷாட்டில் அவன் பரிசு பொருளோடு வந்தான். சிரித்தான். அசோக்கிடம் கைகுலுக்கினான். காமிரா அவன் முகத்தை நோக்கி க்ளோசோப்பிற்கு போக ஸ்டில் பட்டனை தட்டினாள் அபர்ணா. திரை முழுக்க அவனை காட்டியது. அபர்ணா, இவனா பிரசாந்த்? பேரை நல்லா ஞாபகப்படுத்திச் சொல்லு. இவனோட பேரு பிரசாந்துதான் நந்தினி. அசோக் கூட இவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. ஏன், இவனை முன்னமே உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? அழகான பேரை வச்சுக்கிட்டு இத்தனை அயோக்கியத்தனம் பண்றானேனேன்னு கேட்டேன். இப்படி செய் அபர்ணா. பேசாம ஆளையே தீர்த்து கட்டிடு. என்னடி சொல்றே? அபர்ணா திகைத்தாள். காலை சுற்றின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்வாங்க. அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. எதெதுக்கோ துணிஞ்ச நீ இதுக்கும் துணியத்தான் வேணும். பணம் ரெடி பண்ணிட்டேன், எங்கே கொண்டு வரட்டும்னு கேளு. வீட்டுல கைத்துப்பாக்கி இருக்கா? இருக்கு. உன் புருஷன் திண்டிவனத்துக்கு என்னைக்கெல்லாம் போறார்னு பார்த்துக்க. அவர் மெட்ராஸுக்கு வர எப்படியும் ராத்திரி 9 9:30 ஆயிடும் இல்லையா?
அன்னிக்கு துப்பாக்கிய பிரீஃப்கேஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டு போ. சுட்டுட்டு நீட்டா வந்து நிம்மதியா படுத்து தூங்கு. வேற வழியே இல்லையா? நிச்சயமா இல்லை. வர்றப்போ உன் தடயம் அங்கே கிடைக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம். அபர்ணா யோசிக்க ஆரம்பித்தாள். 6-8 மணிக்கே அந்த தெரு அபரிதமான இருட்டில் அமிழ்ந்து கிடந்தது. பெஸ்ட் நகரின் எக்ஸ்டென்ஷன் ஏரியா அது. கார்ப்பரேஷன் விளக்குகள் இருபக்கமும் மரங்களுக்கிடையே மறைந்திருக்க கூடும். ஆனால் எரியவில்லை. சில வீடுகளில் வி இன் குரல் கேட்டது. தெருமுனையில் சற்று தள்ளி காரை நிறுத்தி பூட்டிக்கொண்டு கையில் சிறு பிரீஃப்கேஸோடு நடந்தாள். இதயம் லப்புப்பென துடித்துக் கொண்டிருக்க வீட்டின் நம்பர் பார்த்து கொண்டே நடந்தவள் கடைசியாய் அந்த சின்ன வீட்டின் முன் கேட்டருகே நின்றாள். தூரத்தில் அலைகளின் இரைச்சல். சுற்றிலும் பார்த்து கொண்டே கையில் கைக்குட்டையை சுற்றி கொண்டு கேட்டின் கொக்கியை எடுத்துவிட்டு உள்ளே போனாள். காலிங் பெல் அடித்தாள். யாரும் திறக்கிற வழியாய் தெரியவில்லை. கைவைத்து தள்ளியதில் கதவு வெறுமனே சாத்தியிருப்பது தெரிந்தது. வீட்டின் கீழ்ப்பகுதி இருளில் கிடக்க மாடியறையில் மட்டும் வெளிச்சம் தெரிந்தது. அபர்ணா படிகள் ஏறினாள். பிரசாந்தின் பெட்ரூம் அது. கதவு திறந்தே இருந்தது. மேலே ஃபேன் ஓடிக்கொண்டிருக்க சுவரெங்கும் மெக்டவல் அழகிகள் தங்களின் மூன்றாவது குணத்தை சுத்தமாகத் துறந்து எல்லாவற்றையும் திறந்து காண்பித்து சிரித்துக்கொண்டு நின்றார்கள். தரையில் ஒரு பீர் பாட்டிலும் 2 பிராந்தி பாட்டில்களும் புகைக்கப்பட்ட 2 சிகரெட் துண்டுகளும் காலி சிகரெட் பெட்டியும் அலங்கோலமாக அறை முழுக்க சிதறி கிடந்தன. படுக்கையில் பிரசாந்த் மல்லாந்திருந்தான். கண்கள் மேலே வெறித்தன. வாய் பெரிய ஓவில் பிளந்திருந்தது. நெற்றிப்பொட்டில் துப்பாக்கியின் முத்தத்தில் துளையிலிருந்து ரத்தம் கொட்டி ஃபோம் மெத்தையை நனைத்துக் கொண்டிருந்தது. அஃப்கோர்ஸ் அவன் சற்று முன்னர்தான் இறந்திருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் விபரீதம் உரைக்க அபர்ணா திகிலானாள். ஓடு நிற்காதே, ஓடு என்று மூளையில் எச்சரிக்கை மணி ஒலிக்க தபதப்பென்று இருட்டில் காரை குறி வைத்து ஓடினாள். சீட்டில் உட்கார்ந்து சாவியை திருகி கியர் மாற்றி ஆக்சிலேட்டரை மிதிக்க கார் குப்புக்கென வேகம் பிடித்தது. கொன்றது யார்? அவனா? அவளா? என்ன பகை? என்னைப் போலவே மற்றொருத்தி அல்லது மற்றொருவன் அவனிடம் சிக்கிக் கொண்டிருந்தானோ? மனசின் ஒரு பகுதி திகிலில் உறைந்திருக்க இன்னொரு பகுதி அவன் இறந்ததற்காக சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தது. காரை போர்டிகோவில் நிறுத்திவிட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே போய் பிரீஃப்கேஸையும் துப்பாக்கியையும் பழையபடி வைத்துவிட்டு சோபாவில் விழுந்தபோது சுவர்க்கடிகாரம் 9 முறை இசை எழுப்பியது. இன்னும் அசோக் வரவில்லை. அபர்ணா சோபாவில் தன்னையறியாமல் தூங்க ஆரம்பித்தாள். குட் மார்னிங் டார்லிங். குரல் கேட்டு விழித்தாள். அசோக் ஒரு புன்சிரிப்போடு காபியை நீட்டினான். அபர்ணா கண்களை கசக்கிக் கொண்டாள். ஓ மை காட், அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? அசோக், நீங்க எப்போ வந்தீங்க? என்னை ஏன் எழுப்பலே? அபர்ணா குட்டி, நான் வரும்போது மணி 10 ஆச்சு. உன்னை பார்த்தா நீ சோபாவிலேயே நிம்மதியா தூங்கிக்கிட்டிருந்தே. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவோம்னு தொந்தரவு பண்ணலை. காபி நான் போட்டது நல்லா இருக்கா? ஐயோ ரொம்ப சாரிங்க. சாரி எல்லாம் குளிச்சிட்டு மாத்திக்கலாம். காபி எப்படி இருக்கு? சர்க்கரை ஒரு ஸ்பூன் கலந்தா சரியாயிருக்கும். ஆனாலும் பரவாயில்லை என்று சிரித்தார்கள். 7. இன்ஸ்பெக்டர் பாண்டியன் இளவயதினராக இருந்தார். தொப்பையை மறைக்க அவர் யூனிஃபார்ம் மிகவும் கஷ்டப்பட்டது. அந்த வீட்டிற்கு வெளியே ஒவ்வொருத்தரும் என்ன என்று தங்களுக்குள் விசாரித்துக் கொண்டிருக்க பூட்ஸை கழற்றிவிட்டு சாக்ஸ் காலோடு உள்ளே போனார். பார்வை ஒருமுறை வீட்டின் அமைப்பை அலசியது. 1000 சதுர அடிக்கும் குறைவான பரப்பளவில் மிகவும் சிறிய வீடு. கீழ்ப்பகுதியில் ஹால், டைனிங் ஹால், கிச்சன், டாய்லெட், பாத்ரூம் அமைந்திருக்க மாடியில் தனியறை பெட்ரூமாக பயன்படுத்தப்பட்டிருந்து. ஃபோரன்சிக் லேப் ஆசாமிகள் தரையில் பவுடர் போட்டுக் கொண்டிருந்தார்கள். போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தார்கள். லைட் இன்னமும் எரிந்து கொண்டிருக்க படுக்கையில் அது மல்லாந்திருந்தது. 27 வயதிருக்கலாம். ஸ்டோன் வாஷ் ஜீன்ஸ் பனியன் அணிந்திருந்தது. நெற்றியிலிருந்து வழிந்திருந்த ரத்தம் திட்டாய் படுக்கையில் உறைந்திருக்க எறும்புகள் மொய்த்துக் கொண்டிருந்தது. 707. சார், ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். நாய் இப்ப வந்துரும் சார். ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்தது யாரு? அவனை விசாரிக்க விரும்புகிறேன். பேப்பர் போட வந்த பையன் ஏழுமலை சார், கீழேதான் இருக்கான். கூப்பிட்டு வரட்டா? நானே பார்த்துக்கிறேன். கட்டிலின் அடியில் குனிந்து பார்த்தார். உடைந்த வளையல் துண்டுகள் கிடைத்தது. பாலு, இந்த லிக்கர் பாட்டில்லே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு சார். ஆனா அது பயன்படாது. ஏன்? அது விக்டிமோட கைரேகை. மேஜையோடு இணைந்திருந்த டிராயரை இழுக்க திறந்து கொண்டது. உள்ளே ஷேர் மார்க்கெட் விவரங்கள் அடங்கிய ஒரு புத்தகம், மணிபர்ஸ், அதில் சில ரூபாய் நோட்டுகள், 2 தமிழ் பாலுணர்வு பத்திரிகைகள், டெபோனர், பாக்கெட் சைஸில் அந்த டெலிபோன் புக், சில லாட்ஜுகளில் கட்டணம் செலுத்தியதற்கான ரசீதுகள் யாவையும் பத்திரம் படுத்திக்கொண்டு கீழே இறங்குகையில் அந்த குப்பை தொட்டி கண்ணுக்குப்பட்டது. அதில் ஒரு பெண்கள் பயன்படுத்தும் கைப்பை கிடக்க ஆர்வத்தோடு அதை எடுத்து பார்த்தார்.
4 100 நோட்டுகள், கொஞ்சம் சில்லறை, முகம் பார்க்கும் சிறிய கண்ணாடி, சீப்பு, அந்த விசிட்டிங் கார்டு. அதில் மிஸ்ஸஸ் அபர்ணா அசோக் என்று விலாசமிருந்தது. பாண்டியன் உற்சாகமாய் மனசுக்குள் விசிலடித்தார். வீட்டின் பின்பக்கம் வந்தார். காட்டுத்தனமாய் நிறைய செடிகள் வளர்ந்திருந்தது. எதையோ தேடினார் பாண்டியன். எதை தேடினார் அது அவருக்கே தெரியாது. அவர் தேடியது வீண் போகவில்லை. ஜப்பான் மேக் கைத்துப்பாக்கியொன்று அங்கே கிடந்தது. பாலு, இதிலே இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கலெக்ட் பண்ணுங்க. அதற்குள் போலீஸ் நாய் ரோசி வந்து தெருமுனை வரைக்கும் ஓடிவிட்டு நின்றது. சோ, கொலை பண்ணினவங்க கார்லேயோ ஆட்டோவிலேயோ வந்திருக்கணும். ஆனாலும் அந்த கார் நின்றதற்கான அறிகுறிகள் எதுவுமில்லை. சுத்தமான தார் ரோடு, கார் டயர்கள் பதிவதற்கு வாய்ப்பில்லை. ஏழுமலை, பேப்பர் போடறதுதான் உன் வேலையா? +2 படிச்சுகிட்டிருக்கேன் சார். எங்க குடும்பத்துல வறுமை. அதனாலதான் சார் பேப்பர் போடறேன். இந்த வீட்டுக்கு எத்தனை நாளா போடறே? ஏறக்குறைய 2 வருஷமா சார். இறந்தவர் பேரு என்னன்னு தெரியுமா? பிரசாந்த். 36 FUIIT. அனாதை சார். உன்கிட்டே நல்லா பேசுவாரா? சில நாளைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவார். காபி குடுப்பார். ரொம்ப நல்லவர் சார். 3 வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த வீட்டை வாங்கினதா சொன்னார். என்ன வேலை செய்தார் அவர்? ஷேர் புரோக்கர். பொண்ணுங்க சகவாசம் உண்டா? வாரத்துல 4-5 பொண்ணுங்களாவது வரும். சில சமயம் பேப்பர் போட வர்றப்போதான் திரும்பி போவாங்க. பார்த்திருக்கேன். தம்பி, நீ சொன்னதையெல்லாம் இதிலே எழுதியிருக்கேன். கையெழுத்து போடு. பாண்டியன் பக்கத்து வீட்டுக்காரிடம் வந்தார். நைட் நீங்க வீட்டிலதான் இருந்தீங்களா? ஆமா சார். ஏதாவது துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டதா? கீம. மேலும் சில கேள்விகள். பதில்கள். ஆம்புலன்ஸ் வந்தது. பிணத்தை அதில் ஏற்றினார்கள். அடுத்த அரை மணியில் அசோக்கின் வீட்டில் இருந்தார் இன்ஸ்பெக்டர் பாண்டியன். பிரசாந்தை கொலை செஞ்ச குற்றத்துக்காக நான் உங்களை கைது செய்கிறேன். அபர்ணாவுக்கு அதிர்ச்சியில் மயக்கமே வந்தது. 8. ஸ்டார்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி அலுவலகம். காலை 10:10. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த பெண் உள்ளே வந்தபோது சிவா பொம்மை பார்த்து கொண்டிருந்தான். நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவள் கண்களில் கண்ணீர் தெரிந்தது. சற்று முன்னர் வரை பெரிதாக அழுதிருக்க வேண்டும். கன்னங்களில் கண்ணீர் காய்ந்திருந்தது. நான் உன் மேடத்தை பார்க்க வேண்டும். அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. இப்ப பார்க்க முடியாது. அப்பாயின்மென்ட் வாங்கியிருக்கீங்களா? இப்படியெல்லாம் பந்தா காட்டச் சொன்னாங்களா உன் மேடம்? என்று அந்த நேரத்திலும் அவளுக்கு சிரிப்பு வந்தது. சிவா அதற்கு மேல் பேச விரும்பாமல் இன்டர்காமில் ஏதோ பேசிவிட்டு வரச் சொல்றாங்க. போங்க என்றான். அந்த பெண் 2 முறை கதவில் நாஷுக்காக தட்டிவிட்டு தள்ளிக்கொண்டு குட் மார்னிங் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். மௌனிகா போனில் பேசிக்கொண்டிருந்தவள் பேச்சை இடையிலேயே வெட்டிவிட்டு குட் மார்னிங். உட்காருங்க. அந்த பெண் உட்கார்ந்தவுடன் மெலிதாய் விசும்பினாள். விசும்பல்களுக்கிடையே அபர்ணாவை நீங்கதான் காப்பாத்தனும் மேடம். கால் மீ மௌனிகா. கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அபர்ணா யார்? அவங்களுக்கு என்ன ஆபத்து? என் பேரு நந்தினி. அபர்ணா என் ஃப்ரெண்டு தான் என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்களை அபர்ணா காலேஜில் படிக்கும் போது ஜலஜா என்ற பெயரில் கால்கெர் வேலை செய்தது. பிரசாந்த் அவளை மிரட்டியது. இவளே கொலை செய்ய போன நேரத்தில் வேறு யாரோ கொலை செய்துவிட்டு கொலைப்பழியை இவள் மேல் சுமக்க வைத்தது எல்லாம் சொன்னாள். நீங்களும் ஒரு பொண்ணுங்கிறதுனாலேதான் அவளை பற்றின எல்லா விவரங்களும் சொன்னேன் மேடம். அவ கௌவரமான குடும்பத்து பொண்ணு. அவ அப்பாவுக்கோ புருஷனுக்கோ தெரிஞ்சா என்ன பண்ணிக்குவாங்கன்னு தெரியாது. எதுக்காக கொலை செஞ்சேன்னு போலீஸ் அவளை துன்புறுத்தது. நாளைக்கு இந்த விஷயம் பேப்பருக்கோ போலீஸுக்கோ போகக்கூடாது மிஸ் மௌனிகா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. நீங்கதான் அவளை எப்படியாவது காப்பாத்தனும். மௌனிகா திகைத்து போனாள். கல்லூரிகளில் படிக்கும் பெண்களில் இப்படியெல்லாவா நடந்து கொள்கிறார்கள் என்று வருத்தமாக இருந்தது. நந்தினி, இந்த கேஸை நான் எடுத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லிவிட்டு விடை பெற்றுக்கொண்டாள் நந்தினி. மௌனிகா சிவாவிடம் சொல்லிவிட்டு தன் காரில் ஏறிக்கொண்டாள். 9. சென்ட்ரல் ஜெயில். அபர்ணாவை 15 நாட்கள் ரிமாண்டில் வைத்திருந்தார்கள். அனுமதி பெற்று மௌனிகா அவளை சந்தித்தாள். கொலை நடந்த அன்னிக்கு ராத்திரி நீங்க என்ன பண்ணீங்க? கொஞ்சம் விரிவா சொல்லுங்க மிஸ்ஸஸ் அபர்ணா. அந்த இடத்துக்கு 8 மணிக்கு நான் மாதிரி கார்ல போனேன். காரை தெருமுனையிலே நிறுத்திட்டு துப்பாக்கி வச்சிருந்த பிரீஃப்கேஸோட பிரசாந்த் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். மாடியிலே மட்டும் வெளிச்சம் இருந்துச்சு. படியேறி போனா கதவு திறந்து கிடக்க அவனை யாரோ சுட்டுக் கொன்னிருக்காங்கன்னு தெரிஞ்சது. பதட்டத்தில உடனடியா அங்கேயிருந்து கார்ல வீட்டுக்கு வந்துட்டேன். பிரீஃப்கேஸையும் துப்பாக்கியையும் என்ன செஞ்சீங்க? பழையபடி இருந்த இடத்திலேயே அதை வச்சிட்டேன். அப்ப மணி என்ன இருக்கும்? 9. சரி, அதுக்கு பிறகு என்ன செஞ்சீங்க? சோபாலேயே உட்கார்ந்து அசந்து தூங்கிட்டேன். இடையிலே நீங்க எழுந்திருக்கலையா? உங்க கணவர் அன்னிக்கு எங்கே இருந்தார்? விடிஞ்சப்புறம்தான் எழுந்திருச்சேன். அவர் அன்னிக்கு திண்டிவனம் போயிருந்தார். ராத்திரி எப்ப திரும்பினார்?
10 மணிக்கு வந்ததா சொன்னார். தூங்கிக்கிட்டிருக்கப்போ எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவோம்னு என்னை எழுப்பலைன்னு சொன்னார். நீங்க பிரசாந்த் வீட்டுக்கு போனப்ப கூடவே ஹாண்ட்பேக்கையும் எடுத்துக்கிட்டு போனீங்களா? இல்லவே இல்லை. பின்னே அந்த ஹாண்ட்பேக்கும் துப்பாக்கியும் பிரசாந்த் வீட்டிற்கு எப்படி போயிருக்கக்கூடும்? மிஸ்ஸஸ் அபர்ணா, ஒன்னு தெளிவா புரியுது. யாரோ வேணும்னே பழி உங்க மேல் விழறதுக்காக பிரசாந்தை கொன்னிருக்காங்கன்னு புரியுது. உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா? ஐ மீன், உங்களுக்கும் மிஸ்டர் அசோக்குக்கும் கல்யாணம் நடந்தது பிடிக்காமே. எனக்கு தெரிஞ்சவரைக்கும் அப்படி யாரும் இல்லை மேடம். மிஸ்டர் அசோக் வந்து உங்களை சந்திச்சாரா? சின்ன குழந்தை மாதிரி அழுதிட்டார் மேடம். யாரோ கொலை பண்ணிட்டு பழியை என் மேல போட்டாங்கன்னு சொன்னார். என் மேல கொஞ்சம் கூட சந்தேகப்படலை. ஜாமீன்ல எடுக்க போறதாகவும் சொன்னார். பக்கா ஜென்டில்மேன் அவர். மிஸ்ஸஸ் அபர்ணா, பர்சனலா ஒரு கேள்வி. உங்க தாம்பத்திய உறவு எப்படி? உங்களால் மிஸ்டர் அசோக்குக்கு முழு அளவு திருப்தி ஏற்படுறதுண்டா? நீங்க அந்த திருப்தியை அவருக்கு தந்திருக்கீங்களா? அபர்ணா கொஞ்சம் வெட்கப்பட்டாள். கொஞ்சம் சங்கடப்பட்டாள். படுக்கை அறையில் கூட அவர் ஜென்டில்மேன் தான் மேடம். நானும் அவருக்கு முழுவிதமான ஒத்துழைப்பு கொடுக்கிறேன். எங்க குடும்ப வாழ்க்கை ஒரு இனிமையான, அழகான கனவு போல அவ்வளவு சந்தோஷமானது. அசோக்கை சந்திச்சப்புறம் நானே உங்களுக்கு ஜாமீன் ஏற்பாடு பண்றேன். பிரசாந்த் வீட்டு அட்ரஸ் கொடுங்க. அபர்ணா சொல்ல குறித்து கொண்டாள் மௌனிகா. சட்டென்று அபர்ணாவின் விழிகளில் கண்ணீர் திரண்டது. எனக்கு என் அசோக் கூட வாழணும் மேடம். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை அவர்கிட்டே வாங்கிக்குங்க. நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். ப்ளீஸ். இப்ப அழுது என்ன பிரயோசனம்? கால் கேரளா போனப்பவே யோசிச்சிக்கணும் என்று சொல்ல நினைத்த உதடுகள் 120% மிஸ்ஸஸ் அபர்ணா என்று சொல்லிவிட்டு விடைபெற்று கொண்டாள். காரில் நேராக பிரசாந்தின் வீடு. பூட்டியிருந்தது. போலீஸ் அறைக்கு சீல் வைத்திருந்தது. வீட்டின் முழு அமைப்பையும் பார்வையிட்டாள். ஆள் நடமாட்டம் மிகவும் குறைவான பகுதி அது. மிக அருகில் வெயிலில் கடல் பளபளத்தது. இந்த வீட்டை போலீஸ் சோதனையிட்டிருப்பினும் அவர்கள் கண்ணுக்கு தட்டுப்படாதது தனக்கு படுகிறதா என்று வீட்டின் நாலுபுறமும் சுற்றினாள் மௌனிகா. பக்கவாட்டில் நடக்கும்போது செடிகளுக்கு மத்தியில் கிடந்தது அது. 4 சிகரெட் துண்டுகளும் ஒரு காலி சிகரெட் பெட்டியும். பெட்டியில் நிச்சயம் கைரேகை பதிவாகியிருக்க வாய்ப்பிருக்கிறது. சிகரெட் துண்டுகளையும் டென்ஹில் எனப்படும் ஃபாரின் சிகரெட் பெட்டியின் காலி டப்பாவையும் தன் ஹாண்ட்பேக்கில் பத்திரப்படுத்திக் கொண்டு காருக்கு வந்தாள். இந்த வீட்டினுள் போலீஸ் உதவியோடு ஒருமுறை பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு காரை அசோக்கின் வீட்டை நோக்கி செலுத்த ஆரம்பித்தாள். அந்த நேரத்தில் 2 நாள் தாடியோடு அசோக் வீட்டில்தான் இருந்தான். கண்களில் கொஞ்சமாய் சோகம் காட்டினான். பரஸ்பர அறிமுகத்துக்குப் பிறகு நான் என் மனைவியை மிகவும் நம்புறேன் மிஸ் மௌனிகா. அவ அந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டா. பிரசாந்தை கொல்ல அவளுக்கு ஒரு காரணமுமில்லை. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? என் அபர்ணாவுக்காக நான் எதையும் செய்யத் தயாராயிருக்கேன் என்றான். இப்போதைக்கு என் கேள்விக்கு பதில்கள். உங்களுக்கு பொதுவான எதிரிகள் யாராவது இருக்காங்களா மிஸ்டர் அசோக்? இல்லை. உங்க பிசினஸ் எதிரிகள்? அப்படியாரும் இல்லை. யாரையும் டாமினேட் பண்ணி முன்னேறணுங்கிற எண்ணமும் எனக்கில்லை. வெல், நாளைக்கு 10 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. முதல்லே அபர்ணாவை ஜாமீன்ல எடுக்கலாம். கண்டிப்பா வர்றேன் மிஸ் மௌலிகா. உங்க பீஸ் எவ்வளவு? இப்பவே தர்றேன். சட்டத்தோட பிடியிலிருந்து அபர்ணாவை விடுவிச்சிட்டு கண்டிப்பா வாங்கிக்குவேன். வர்றேன் என்று கிளம்பும் போது தான் டீபாயை கவனித்தாள். அதிர்ந்தாள். கடைசியா ஒரு கேள்வி மிஸ்டர் அசோக். ஓ டீ காட். நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? ஊ எஸ். என்ன பிராண்ட்? டென்ஹில் ஃபாரின் சிகரெட். 10 அடையாறு போலீஸ் ஸ்டேஷன். மாலை 6:00. குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். குட் ஈவினிங். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஐம் மௌனிகா ஃப்ரம் ஸ்டார்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி, ட்ரீம்ஸ் ரோட். தன் விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்தாள். கவுண்ட் QL. நீங்க அபர்ணாவை கைது செய்தது அவசரத்தில் எடுத்த முடிவு என்பது என் கருத்து. வாட் நான்சென்ஸ் யூர் டாக்கிங்? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். கெட் அவுட். ஐ சே கெட் அவுட் என்று பாண்டியன் ஆத்திரத்துடன் கத்தினார். டேக் இட் ஈஸி இன்ஸ்பெக்டர். அபர்ணா குற்றவாளி இல்லைன்னு நான் நிரூபிக்கப் போறேன். எனக்கு இந்த வழக்கை பற்றின ரிப்போர்ட்ஸ், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் வேணும். தயவு செய்து தருகிறீர்களா? அபர்ணா குற்றவாளிதான். அதுக்கான ஆதாரங்கள் என்கிட்டே இருக்கு. என் நேரத்தை வீணாக்காதீங்க. தயவு செஞ்சு வெளியே போங்க. அதென்ன இன்ஸ்பெக்டர், நிரபராதியை தூக்குல போடுறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? ரைட். நான் கமிஷனர்கிட்டே பேசணும். உங்க டெலிபோனை யூஸ் பண்ணிக்கிறேன். அவரின் பதிலை எதிர்பார்க்காமலேயே டெலிபோனை தன் பக்கம் நகர்த்தி கொண்டு நம்பர் சுழற்றினாள். குட் ஈவினிங் சார். மௌனிகா பேசறேன். உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. அபர்ணா கேஸ் விஷயமா? அபர்ணா நிரபராதி. நான் நம்புறேன் சார். போலீஸ் ஜோடிச்சிருக்கிற இந்த கேஸை நான் உடைச்சு காற்றேன். பாண்டியன் முறைத்தார். ஆமாம் சார். என்னால நிரூபிக்க முடியும். இதோ குடுக்கிறேன் சார். இத்தேங்கியில் சார்.
ரிசீவரை பாண்டியனிடம் கொடுத்தாள். பேசிவிட்டு, கமிஷனரை பர்சனலா தெரியும்னு நீங்க ஒரு வார்த்தை என்கிட்டே சொல்லியிருக்க கூடாது என்றவர் வழக்கின் விவரங்கள் அடங்கிய ஃபைலை எடுத்து அவளிடம் கொடுத்தார். ஏழுமலையின் வாக்குமூலம், பக்கத்து வீட்டுக்காரரின் வாக்குமூலம் என்று தொடர்ந்தது அந்த ஃபைல். துப்பாக்கியிலிருந்து எடுக்கப்பட்ட கைரேகையும் அபர்ணாவின் கைரேகையோடு ஒத்துப்போவதாக ரிப்போர்ட் கொடுத்திருந்தது. ஃபோரன்சிக் லாப் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் மரணம் மாலை 7:30 மணி என்றிருந்தது. 32 வகை குண்டுகள் நெற்றியில் பாய்ந்ததில் உடன் மூளையை தாக்கி அந்த கணமே மரணம் சம்பவித்திருக்க வேண்டும். போட்டோக்களில் பிரசாந்த் வாய் கோரமாக திறந்து மல்லாந்திருந்தான். மரணித்திருந்தான். ஃபைலை மூடினாள். உண்மையான குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு உங்க டிபார்ட்மெண்டோட உதவி தேவை இன்ஸ்பெக்டர். என்கிட்டே ஒரு தடயம் கிடைச்சிருக்கு. முதல்லே அதிலே இருக்கிற கைரேகையை கலெக்ட் பண்ணுங்க. பேக்கை திறந்து அந்த சிகரெட் துண்டுகளையும் டென்ஹில் என்னும் சிகரெட் பெட்டியையும் கொடுத்தாள். சிகரெட் டப்பால நிச்சயமா கொலைகாரனோட கைரேகை பதிவாகியிருக்கும். செய்றேன் மிஸ் மௌனிகா. நீங்க யாரை சந்தேகப்படறீங்க? அபர்ணாவோட புருஷன் அசோக். வாட் அலறினார். அவனுக்கு இதிலென்ன மோட்டிவ்? அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். பிரசாந்த் வீட்டு தோட்டத்து பக்கம் இந்த சிகரெட் துண்டுகளும் பெட்டியும் கிடந்துச்சு. சோ கொலையாளி அந்த இடத்திலே நின்னு சிகரெட் பிடிச்சிருக்கலாம். எல்லாம் ஒரு யூகம்தான். அப்புறம் அசோக்கை நான் சந்திக்கப் போனேன். அவரும் இதே பிராண்ட் சிகரெட்டு தான் யூஸ் பண்றதா சொன்னார். மிஸ்டர் பாண்டியன், நாம அசோக்கை சந்தேகப்படுறோங்கிறது அவருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா உஷாராயிடுவார். மப்டிபிலே 2 கான்ஸ்டபிளை அனுப்பி அவரை க்ளோஸா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நான் உங்களை அப்புறமா வந்து சந்திக்கிறேன். வர்றேன் இன்ஸ்பெக்டர். மௌனிகா ஸ்டார்லைட் அலுவலகம் வந்தாள். சிவா தபாலில் வந்திருந்த ஒரு கவரை அவளிடம் கொடுத்தான். ஆபீஸ் முகவரியிட்டு அந்த கடிதம் அவளுக்குத்தான் வந்திருந்தது. பிரித்தாள். சுத்தமாக டைப் செய்யப்பட்டு, அபர்ணாவின் வழக்கில் நீ தலையிடாதே. இல்லையெனில் உன் உயிருக்கு உத்திரவாதம் இல்லை. இது வெறும் மிரட்டல்தானே என்று நினைத்துவிடாதே. அதனால் உன் உயிருக்கு எதுவும் கவனி. எதுவும் நீ கற்பழிக்கப்படலாம், துன்புறுத்தப்படலாம், கொலையே செய்யப்படலாம், நேரலாம். புத்திசாலித்தனமாக முடிவெடு. 11. அபர்ணா ஜாமீனில் விடப்பட்டாள். மறுநாள் காலை மௌனிகா திண்டிவனத்தில் இருந்தாள். அபர்ணா பார்மாசூட்டிகல்ஸ் பி. லிமிடெட்டின் வாட்ச்மேன் இவள் கார் உள்ளே நுழைந்ததும் கார் நம்பரை பார்த்து என்ட்ரி போடுவதை கவனித்தாள். சட்டென்று மனசில் மின்னியது அவளுக்கு. காரை பார்க்கில் நிறுத்திவிட்டு வாட்ச்மேனிடம் வந்தாள். கூர்க்கா, உங்க பேரென்ன? முனுசாமி. எத்தனை வருஷமா இங்கே வேலை பார்க்கிறீங்க? 2 வருஷமா. இதையெல்லாம் ஏன் கேட்கிறீங்க என்றதும் மௌனிகா தன் ஹேண்ட் பேக்கை திறந்து 50 ரூபாய் எடுத்து கொடுத்தாள். நீங்க என்ன வேணும்னாலும் கேட்கலாம் மேடம் என்றான் வாயெல்லாம் பல்லாக. அவன் அந்த 50 ரூபாய்க்காக தேசத்தையே காட்டிக் கொடுக்கவும் தயாராக இருப்பான் போலிருக்கிறது. இந்த மாதிரி உள்ளே வர்றா காருக்கெல்லாம் தினமும் என்ட்ரி போடுவீங்களா? ஆமாம் மேடம். காரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது வர்றா நேரம், போற நேரம் எல்லாத்தையும் எழுதணும். உங்க புது டி. மிஸ்டர் அசோக் இன்னிக்கு வந்திருக்காரா? இன்னிக்கு வரமாட்டார். தெரியுமே, நாளைக்குத்தான் வருவார். அதுவும் தெரியுமே, நீங்க அவரை பார்க்க வந்திருக்கீங்களா? முனுசாமி, உங்களால எனக்கொரு காரியம் நடக்கணுமே. சொல்லுங்க மேடம். போன மாசம் என்ட்ரி போட்ட புக் வேணுமே. எடுத்து கொடுத்தான். ஒவ்வொரு பக்கமாய் புரட்டிக்கொண்டே வந்தவள் பிரசாந்த் கொலை செய்யப்பட்ட தினத்திற்கு வந்ததும் நிறுத்தினாள். ஒவ்வொரு நம்பராய் பார்த்து கொண்டே வந்தவள் கேட்டாள். அசோக் எந்த கார்ல வருவார்? வெள்ளை நிற ஃபீட் மேடம். வண்டி நம்பர் டி. எண் 01 9999. அவருக்கும் என்ட்ரி போடறதுண்டா? யார் வந்தாலும் போடணுங்கிறது கம்பெனியோட ரூல்ஸ் மேடம். சோ அசோக் அன்றைக்கு திண்டிவனத்துக்கு வரவில்லை. இந்த புக்கை எடுத்துக்கிட்டு போறேன். 1/4 மணி நேரத்துக்குள்ளே திருப்பித் தந்தர்றேன் முனுசாமி. நீங்க எத்தனை புக் வேணும்னாலும் எடுத்துக்கிட்டு போயிட்டு கொண்டாங்க மேடம். அப்பப்ப என்னை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்க 2 கல்யாணத்துக்காக நிக்குது. வாங்கற சம்பளம் பத்தலை இழித்தான். அந்த பக்கத்தை ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு வந்தாள். புக்கை முனுசாமியிடம் கொடுத்தாள். அப்பப்போ வந்து போங்க மேடம். பார்க்கலாம். நான் இங்கே வந்தது, புக்கை கேட்டது யாருக்கும் தெரியக்கூடாது முனுசாமி. கவலைப்படாதீங்க, நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். 3 மணி நேரத்தில் தன் ஆபீஸில் இருந்தாள் மௌனிகா. இன்ஸ்பெக்டர் பாண்டியனுக்கு டெலிபோன் பண்ணினாள். உங்க என்கொயரி எவ்வளவு தூரத்தில் இருக்கு இன்ஸ்பெக்டர்? ஏதாச்சும் முன்னேற்றம் தெரிஞ்சுதா? கேஸ் ஒரு இன்ச் கூட மூவ் ஆகலை. அசோக்கை எங்க ஆளுங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் அவங்ககிட்டே இருந்து உருப்படியான தகவல் இல்லை. எனக்கென்னவோ அசோக் குற்றவாளி இல்லைன்னு தோணுது. கொலை பண்றதுக்கு அசோக்குக்கு மோட்டிவ் வேணுமே. 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிரசாந்தோட ஃப்ரெண்ட்ஸுகளை விசாரிச்ச வரைக்கும் அவங்களுக்குள்ளே சண்டையோ மனஸ்தாபமோ இல்லைன்னு தெரியுது. அபர்ணாதான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும். சரி, அபர்ணாவிற்கு மட்டும் பிரசாந்தை கொலை பண்றதுக்கு என்ன மோட்டிவ்?
ஸ்டேஷன்ல வச்சு அபர்ணாவை விசாரிச்சு பார்த்திட்டோம். கொலை பண்ணலைன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்களே தவிர குற்றத்தை ஒப்புக்கலை. அது சரி, எந்த குற்றவாளிதான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டிருக்கான். அதே மாதிரி எந்த குற்றவாளியும் இதோ என்னை பிடிச்சுக்குங்கன்னு துப்பாக்கியையும் ஹாண்ட் பேக்கையும் போட்டுட்டு வரமாட்டான் இன்ஸ்பெக்டர். இப்பத்தான் திண்டிவனத்துக்கு போயிட்டு வந்தேன். கொலை நடந்த அன்னிக்கு அசோக் திண்டிவனத்துக்கு ஆபீஸ் போயிருந்ததா அபர்ணாவும் சொன்னாங்க. அசோக்கும் சொன்னார். விசாரிச்சதுல அசோக் அன்னிக்கு திண்டிவனத்துக்கே வரலைன்னு ப்ரூவ் ஆகுது. அசோக் வீட்டை சோதனை பண்ணி பார்த்தா தடயம் எதுவும் சிக்கலாம்னு எனக்கு தோணுது. செய்ங்க மௌனிகா. அப்புறம் மிஸ்டர் பாண்டியன், நேத்திக்கு தபால்ல எனக்கொரு மிரட்டல் கடிதம் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த கேஸ்ல நீ மூக்கை நுழைச்சியன்னா உன்னை கொலை செய்யவும் தயங்க மாட்டோம்னு. அதுவும் அசோக் வேலையாத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரியலி? மௌனிகா, உங்களுக்கு பாதுகாப்பு தர ஏற்பாடு செய்யட்டுமா? தேவையில்லை இன்ஸ்பெக்டர். எங்கிட்டே துப்பாக்கி இருக்கு. கராத்தே தெரியும். பத்தாததுக்கு கொஞ்சம் வர்ம கலை தெரியும். சமாளிச்சுக்குவேன். பீ கேர்ஃபுல் மௌனிகா. 12 மறுநாள் மாலை இன்ஸ்பெக்டர் பாண்டியனிடமிருந்து போன் வந்தது மௌனிகாவிற்கு. நீங்க உடனடியா ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? என்ன மிஸ்டர் பாண்டியன், எதுவும் தடயம் கிடைச்சுதா? நேர்ல வாங்க சொல்றேன். வந்தாள் மௌனிகா. சொல்லுங்க. நீங்க குடுத்த சிகரெட் பெட்டியிலே கைரேகை கிடைச்சிருக்கு. அதுவும் அசோக்கோட கைரேகையும் ஒத்துப் போகுது. எங்க ஆளுங்க இப்பத்தான் ஒரு தகவல் கொண்டு வந்தாங்க. அசோக்குக்கு அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற கார்த்திகாங்கிற பொண்ணோட தொடர்பிருக்கு. இன்னிக்கு அசோக்கும் கார்த்திகாவும் கோவளம் பீச்சுக்கு போயிருக்காங்க. கார்த்திகாவை பத்தி ஆபீஸ்ல விசாரிச்சேன். ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு சொன்னாங்க. இவங்க 2 பேரோட மேட்டர் இன்னமும் லீக் ஆகலைன்னு தெரியுது. கார்த்திகா வீட்டை பத்தி சுத்து வட்டாரத்திலே விசாரிச்சேன். ரொம்பவும் ஏழைப்பட்ட குடும்பம். அப்பா வாட்ச்மேன். இவளுக்கு கீழே உள்ள தங்கச்சிங்க 2 பேரும் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெல் இன்ஸ்பெக்டர், உங்க அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன? அசோக்கை கைது பண்ணி விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரிக்கிறது. கொஞ்சம் பொறுங்க பாண்டியன். நாம இன்னமும் கொஞ்சம் ஆதாரத்தோட போய் கைது பண்ணலாம். கார்த்திகா வீட்டு அட்ரஸ் குடுங்க. அவளை நயமா கேட்டோ அல்லது மிரட்டியோ அசோக் என்ன நோக்கத்தோட அவகிட்டே பழகறான்னு தெரிஞ்சுகிட்டு வர்றேன். நல்லது. இந்தாங்க அட்ரஸ். வாங்கிக் கொண்டு வெளியே வந்து தன் காரில் அமர்ந்தாள். கார்த்திகாவிற்கு ஆசைப்பட்டு அசோக் பிரசாந்தை கொன்றிருக்க மாட்டான் என்றே தோன்றியது மௌனிகாவிற்கு. வலுவாக வேறு காரணம் இருக்க வேண்டும். கொலையை செய்துவிட்டு பழியை தன் மனைவியான அபர்ணாவின் மீது போட்டுவிட்டு ஏழை பெண்ணை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? அபர்ணாவை விட கார்த்திகா ரொம்பவும் அழகா. அழகாய்த்தான் இருந்தாள் கார்த்திகா. எதிர்பார்த்த ஏழ்மை வீட்டின் வெளியே தெரிய உள்ளே கலர் டி. வி, வீடியோ, டேப் ரெக்கார்டர், ஃப்ரிட்ஜ் என்று சகல வசதிகளும் இருந்தது. இதெல்லாம் அசோக் வாங்கிக் கொடுத்ததாய் இருக்க வேண்டும். மிஸ் கார்த்திகா, உங்க கூட கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டும். எது விஷயமா? அசோக் என்றதும் அவள் முகத்தில் கலவரம் மூண்டது. மௌனிகா தன் ஹாண்ட் பேக்கிலிருந்த பாக்கெட் டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணினாள். என்னாச்சு அவருக்கு? அவருக்கு ஒண்ணும் ஆகலை. எதுக்காக 2 பேரும் பிரசாந்தை கொன்னீங்க? கொலையா என்று வாய் பிளந்தாள். இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் போலீஸ். நிறைய தடயங்கள் எங்ககிட்டே சிக்கியிருக்கு. சொல்லுங்க என்று மிரட்டியதும் அவள் அழ ஆரம்பித்தாள். சத்தியமா எனக்கொன்னும் தெரியாது. அபர்ணாவுக்கு எப்படியும் தூக்கு தண்டனை கிடைச்சிடும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அசோக் சொன்னார். அதை நம்பி நீங்களும் அவர்கிட்டே பழகுனீங்க. அபர்ணா உங்க வழியிலே குறுக்கிடாம இருக்கிறதுக்காக பிளான் போட்டு பிரசாந்தை கொன்னிருக்கீங்க. ILOGOT. இந்த கொலைக்கு நீங்களும் உடந்தையா இருந்திருக்கீங்க. உண்டா இல்லையா? ஐயனார் மேல சத்தியமா எனக்கொன்னும் தெரியாது. யார் அந்த ஐயனார்? அவரும் உங்க கூட கூட்டா? ஐயோ, அது எங்க வீட்டு குலதெய்வம். சரி, மேலே சொல்லுங்க. நான் என்னத்தைங்க சொல்றது? பிரசாந்த் கொலை பண்ணப்பட்ட விஷயம் எனக்கும் தெரியும். அபர்ணா கொலை செஞ்சதா பேப்பர்ல போட்டிருந்துச்சு. அசோக் என்கிட்டே வந்து அபர்ணாவுக்கு எப்படியும் தூக்கு தண்டனை கிடைச்சிடும். அதுக்கு பிறகு மனைவிங்கிற ஸ்தானத்தை உனக்கு கொடுக்க நான் விருப்பப்படறேன். உங்க வீட்டுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செய்யறேன்னார். நான் ஒரு மட சாம்பிராணி. யோசிக்காம தலையாட்டிட்டேன். இதுல இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு எனக்கு இப்பத்தான் தெரியுது. அசோக் இத்தனை மோசமானவரா? என்னால நம்ப முடியலையே. ரீசெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டிருந்தா அத்தனை பேரும் உத்தமர்களா? மிஸ் கார்த்திகா, நீங்க நிஜம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. போலீஸ் ஒரு சாட்சியா உங்களையும் கூப்பிடுவாங்க. அப்ப வந்து சாட்சி சொன்னா போதும். ஐயோ என்று அலறினாள் கார்த்திகா. நான் உங்களை பார்க்க வந்தது, பேசினது எதுவும் அசோக்குக்கு தெரியக்கூடாது. வர்றேன். அன்றிரவு 4-5 அடியாட்களால் மௌனிகா தாக்கப்பட்டாள். 13 அவர்கள் 4-5 பேர் திடுமென உள்ளே நுழைந்தார்கள். கைகளில் கம்பு, கத்தி, செயின் என்று என்னென்னவோ ஆயுதங்கள் வைத்திருந்தார்கள். பதறி எழுந்த சிவாவை ரப்பென்று கன்னத்தில் அறைந்து
தள்ளிவிட்டு ஆவேசமாய் ஆபீஸ் அறையின் கதவை எட்டி உதைத்துவிட்டு உள்ளே நுழைந்தார்கள். ஏதோ எழுதிக் கொண்டிருந்த மௌனிகா நிமிர்ந்து மௌனமாய் அவர்களை பார்த்துவிட்டு மறுபடியும் எழுத ஆரம்பித்தாள். என்னடி ரொம்பத்தான் ஃபிலிம் காட்டரே என்றவன் கத்தியை அவள் மீது பாய்ச்ச எத்தனிக்க, மௌனிகா மேஜையின் மேல் கை வைத்து பல்டியடித்து அவன் நெஞ்சின் மீது ஷூகால் பதித்து உதைத்து தள்ள அவன் குப்பையாக சுவர் ஓரமாக போய் விழுந்தான். மற்றவர்கள் ஆக்ரோஷமாய் அவள் மீது பாய்ந்தார்கள். லாவகமாய் விலகி ஒருவனின் நெஞ்சில் கை வைத்து பிடரியில் வெட்டி கழுத்தை திருப்பினாள். மழுக்கென்று ஏதோ நரம்பு ஒன்று திருகிக்கொள்ள எம்மோ என்று ஓலமிட்டான் அவன். அடுத்து வந்த 10 நிமிடங்களில் அந்த 4-5 பேரும் கழுத்தை பக்கவாட்டில் திரும்பி நிற்க உயிர் போகிற மாதிரி அலறினார்கள். மௌனிகா ஸ்டைலாக தனது இருக்கையில் வந்தமர்ந்தாள். கேட்டாள், யார் உங்களை அனுப்பினது? ஆ ஆ ஆ முதல்லே இல்லை. அஸ்கூல்ல ஒழுங்காக படிக்கலையா? உங்களுக்கு சொல்ல இஷ்டமில்லையா? ஓ கே, நான் உங்களை கம்பெல் பண்ண விரும்பலை. நீங்க எல்லாரும் தாராளமா இப்பவ போகலாம். ஆ ஆ ஆ நீங்க நேரா புத்தூர் வைத்தியர்கிட்டே போனாலும் பிரயோசனமில்லை. அவர் எலும்பு முறிவுக்குத்தான் பச்சிலை கட்டுவார். உடம்புல தலை ஒழுங்கா இருக்கணும்னு ஆசைப்பட்டா சொல்லுங்க. தலை இப்படியே திருகிட்டு இருந்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறவங்க இப்பவே போகலாம். நான் தடுக்க மாட்டேன். ஆ ரோ இம் வ லி இக் கு து என்னது? டைப்ரைட்டிங் பாஷையிலே பேசுறீங்க. உங்களை போய் என்னை துவம்சம் பண்ண அனுப்பினானே. அப்போது பூட்ஸ் சப்திக்க உள்ளே வந்தார் இன்ஸ்பெக்டர் பாண்டியன். வாங்க இன்ஸ்பெக்டர், நானே உங்களுக்கு போன் பண்ணணும்னு இருந்தேன். அதான் அசிஸ்டன்ட் ஒருத்தனை போட்டிருக்கீங்களே, டயத்துக்கு கரெக்டா போன் பண்ணிட்டான். அவர்களை பார்த்தார். இந்த பசங்களை போலீஸ் ரொம்ப நாளா தேடிக்கிட்டிருந்தது. பல கொலை கொள்ளைகள்ல இவங்களுக்கும் பங்கிருக்கு. அது சரி, இவங்க எப்படி இங்கே வந்தாங்க? ஏன் எல்லார் கழுத்தும் சைடிலே திரும்பிக்கிட்டிருக்கு? இன்ஸ்பெக்டர் கேக்கறார். இல்லே, சொல்லுங்களேண்டா. இதுக்கு பேரு வர்மக்கலைன்னு சொல்வாங்க பாண்டியன். ரொம்பவும் ஆபத்தான கலை இது. எல்லாமே நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த கலையை சர்வ ஜாக்கிரதையா பண்ணணும். சில நரம்பை தட்டினா உயிர்கூட போயிடும் தெரியுமா? தெரியாது. இனிமே உங்ககிட்டே ஜாக்கிரதையா நடந்துக்கணுங்கிறது மட்டும் தெரியுது. இவங்களை யார் அனுப்பிச்சாங்களாம்? சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஆத்திரமாகி ஒருத்தனை பளாரென்று அறைந்தார். ஆ அ இம் மா என்று பெரிதாக அலறினான் அவன். இப்ப அம்மா, அடுத்தது ஆடா. சொல்லு, உங்களை யார் அனுப்பியது? சு சு ரு இக் கை அ இன் தா இம் மா எ ஏ டு இத் தூவி வி அட் டா இத் தா அன் சோ இல் ஓ இம். மௌனிகா ஒருத்தனுக்கு மட்டும். சரி, செஞ்சு விடுங்க. அவள் அவனை நெருங்கி கழுத்தின் அடியில் புடைத்து கொண்டிருந்த நரம்பில் விரல் பதித்து தலையை மடக்மென்று திருப்பினாள். ஆ அம்மா, அப்பான்னு ஒரு தடவை கூட கத்தமாட்டியா? சொல்லு, உங்களை யார் அனுப்பியது? எங்களுக்கு யார்னே தெரியாது. ஒரு ஆள் மூலமா 50,000 பணம் குடுத்து உங்க அட்ரஸை குடுத்தாங்க. இந்த இடத்துல இருக்கிற பொண்ணோட கையை காலை உடைச்சிட்டு, இந்த கேஸ்ல நீ தலை நீட்டினா உன்னை கொல்றதுக்கு தயங்கமாட்டோம்னு மிரட்டச் சொல்லி உத்தரவு. அவ்வளவுதான். பரவாயில்லை, நல்லாவே கதை சொல்றே நீ. இன்ஸ்பெக்டர், இவன் உடம்புல தலை ஒழுங்கா இருக்கிறது இவனுக்கு பிடிக்கலைன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ட்ரீட்மெண்ட் குடுத்திர வேண்டியதுதான் என்று அவனை நெருங்க. வேணாம், சொல்லிடறேன் அலறினான். உண்மையை சொல்லு, உனக்கு தலை பக்கவாட்டுல இருக்கிறது மட்டுமில்லை. இன்ஸ்பெக்டர் பாண்டியன் நக கண்ணுல ஊசி குத்தறதுல எக்ஸ்பர்ட்டாம். எப்படி வசதி? சொல்லிடறேன். அசோக்தான் எங்களை அனுப்பிச்சது. குட் மார்னிங் அசோக். குட் மார்னிங். என்ன மேடம், கார்த்தாலேயே வந்திருக்கீங்க? உங்க ஒர்க் எவ்வளவு தூரத்திலே இருக்கு? என் அபர்ணாவுக்கு விடுதலை கிடைச்சிடுமில்லையா? நிச்சயமா. அபர்ணா வீட்டுல இருக்காங்களா? டிபன் பண்றா. நாம கொஞ்சம் பிரைவ்சியா பேசணும் மிஸ்டர் அசோக். எதை பத்தி? வேறெதை பத்தி? எல்லாம் கேஸ் விஷயமாகத்தான். அபர்ணா இப்போதைக்கு இங்கே வரமாட்டா. நீங்க இங்கேயே பேசலாம். வெல், நான் நேரடியா விஷயத்துக்கு வர்றேன். பிரசாந்தை எதுக்காக கொன்னீங்க? அசோக்கின் முகம் நொடியில் நிறமிழந்தது. சமாளித்து கொண்டு மெல்ல சிரித்தான். நல்ல ஜோக் இது. இன்னிக்கு என்ன, ஏப்ரல் 1ஆம் தேதியா? இதுவரைக்கும் நீங்க எங்களை ஏப்ரல் ஃபுல் பண்ணிக்கிட்டிருந்தீங்க. சொல்லுங்க, எதுக்காக பிரசாந்தை கொன்னீங்க? என்ன உளறல் இது? பிரசாந்த் என் நண்பன். நான் எதுக்காக அவனை கொல்லணும்? அதுதான் எனக்கும் புரியலை. கார்த்திகாவோட வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு புரியுது. ஏன்னா அவளை விட அபர்ணா அழகி, பணக்காரி. நீங்களே உங்க நண்பரை கொலை செஞ்சிட்டு பழியை உங்க ஒய்ஃப் மேல வரும்படியா செஞ்சதுக்கு என்ன காரணம்? நீங்க ஏதோ கதை சொல்ற மாதிரி இருக்கு. நான் கொலை செஞ்சிருந்தாத்தானே காரணம் சொல்ல முடியும். அப்படியா? கொலை நடந்த அன்னிக்கு நீங்க எங்கே போயிருந்தீங்க? திண்டிவனத்தில் இருக்கிற என்னோட அபர்ணா பார்மாசூட்டிகல்ஸ் கம்பெனிக்கு. நான் சொல்றேன்,
நீங்க அன்னிக்கு திண்டிவனமே போகலை. என்ன ஆதாரம்? கோபத்தோடு கேட்டான். அவன் முன் அந்த ஜெராக்ஸ் பேப்பர்களை போட்டாள். அசோக் அதை பார்த்து திடுக்கிட்டு பின் சமாளித்து கொண்டவனாய், இது என்ன? வரிசையா கார் நம்பரெல்லாம் எழுதியிருக்கு. நிஜமாவே உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஒரு தேர்ந்த நடிகன் அசோக். பரவாயில்லை, நானே சொல்றேன். உங்க அபர்ணா பார்மாசூட்டிகல்ஸ் கம்பெனிக்குள்ளே நுழையற எல்லா வாகனங்களுக்கும் கூர்க்கா என்ட்ரி போடறான். மற்ற தேதிகள்ல உங்க கார் அங்கே வந்ததா என்ட்ரி ஆகியிருக்கு. சம்பவம் நடந்த அன்னிக்கு மட்டும் பதிவாகலை. இதுக்கு என்ன சொல்லப் போறீங்க? மவுனித்தான். சோ, அன்னிக்கு ராத்திரி பிரசாந்த் வீட்டுக்கு நீங்க போயிருக்கீங்க. அபர்ணா அங்கே வரப்போகிற விஷயம் ஏற்கனவே எப்படியோ தெரிஞ்சிருக்கு. பிரசாந்த் வீட்டு சந்து பக்கமா நின்னு சிகரெட் பிடிச்சிருக்கீங்க. அங்கே கிடந்த 10 சிகரெட் பெட்டியில உங்க கைரேகை பதிவாகியிருக்கு. அபர்ணாவுக்கு எப்படியும் தூக்கு தண்டனை கிடைச்சிடும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கார்த்திகாவிற்கு நம்பிக்கை குடுத்து அவகூட கோவளம் பீச்செல்லாம் சுத்தியிருக்கீங்க. பத்தாததுக்கு என்னை அடிக்கிறதுக்கு நேத்து ராத்திரி ஆள் அனுப்பியிருக்கீங்க. இதுக்கு மேலேயும் நான் கொலை பண்ணலைன்னு சொல்லப் போறீங்களா? அசோக் திடீரென்று எழுந்தான். மௌனிகாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கதறினான். சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். அபர்ணா எனக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை எல்லாத்தையும் சொல்றேன். நீங்கதான் என்னை தண்டனையிலிருந்து காப்பாத்தணும். 14 கொஞ்சம் இருங்க என்று குரல் கேட்டு நான் திரும்பி பார்த்தேன். பிரசாந்த் இதழ்களில் புன்னகையோடும் கைகளில் ரிப்பன் வைத்து கட்டின பரிசு பொருளோடும் நின்று கொண்டிருந்தான். சாரிடா, கொஞ்சம் லேட்டாயிடுச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் அசோக் அண்ட் ஆல. சாரி அபர்ணா என்று பரிசு பொருளை கொடுத்தான். நான் அபர்ணாவை பார்க்க அவள் அவனை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தாள். கையில் வைத்திருந்த அந்த பரிசு பொருள் கிடுகிடுவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது. எனக்கும் அந்த நேரத்தில் அது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. பிரசாந்தை கண்டு இவள் ஏன் நடுங்க வேண்டும்? இருவருக்கும் முன்பே அறிமுகமுண்டா? அறிமுகமெனில் எப்படி? காதலா? சே, காதல் என்கிற வார்த்தை பிரசாந்தின் அகராதியிலேயே கிடையாது. அவனின் விருப்பமெல்லா ஆசையெல்லாம் பெண்களை விதவிதமாய் கையாளுவதில். எனக்கு தெரியும். என்னையும் அந்த மாதிரி இடத்திற்கெல்லாம் கூப்பிட்டிருக்கிறான். நான் மறுத்திருக்கிறேன். மாது எதுவுமே ஆகாது எனக்கு. சிகரெட் புகைக்கிற பழக்க மட்டும்தான் என்னிடத்திலே இருந்தது. அதையும் விட்டொழித்து விடவேண்டும் என்றுதான் எவ்வளவோ பிரயத்தனப்படுகிறேன். முடியவில்லை. ஜல என்று ஏதோ சொல்ல வந்தானே, என்ன அர்த்தம்? அதில் தான் முடிச்சு இருக்கிறது என்று தோன்றியது. அன்றிலிருந்து இருவரையும் தீவிரமாய் கண்காணிக்க ஆரம்பித்தேன். திண்டிவனத்திற்கு கம்பெனிக்கு போகிறேன் என்று அபர்ணாவிடம் விடைபெற்று ஃபியட் எடுத்துக்கொண்டு வந்து வெளியேறின கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பிரசாந்த் என் வீட்டின் காலிங் பெல்லை அடித்துக் கொண்டிருந்தான். கதவு திறந்ததும் அவன் உள்ளே நுழைந்தான். நான் காரை ரோட்டோரத்தில் நிறுத்திவிட்டு பங்களாவின் பின்பக்கம் வந்தேன். என்னிடமிருந்த சாவியால் பின்பக்க வாசல் கதவை திறந்து மெதுவாக நடந்து உள்ளே போனேன். அபர்ணாவும் பிரசாந்தும் ஹாலில் நின்று கொண்டே பேசிக் கொண்டிருந்தார்கள். அவளைப் பற்றி அந்த நிமிஷத்தில் எல்லாம் ரிப்பீட் எல்லாம் புரிந்து போயிற்று. என் கண்களெல்லாம் இதழ்களெல்லாம் கைகளெல்லாம் உடம்பெல்லாம் துடித்தது. அபர்ணா ஒரு கால் கேரளா காலேஜில் படிக்கும்போது கண்டவனிடம் காசுக்காக படுக்கையை பகிர்ந்து கொண்டவளா? தெய்வமே, அந்த சாக்கடையா என் மனைவி? அவளையா மல்லிகையென்று இத்தனை நாளும் இருட்டில் வாசனை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் உள்ளத்தால் உடலால் எனக்கு மட்டுமே மனைவியென்று இத்தனை நாளும் மகிழ்ந்து கொண்டிருந்தேனே. என் உள்ளம் மலத்தை மிதித்துவிட்டதைப் போல் அருவருத்தது. பெரும் சூறாவளியொன்று என் மனதில் சுழன்று சுழன்று அடித்தது. யாருக்கு தெரியக்கூடாது என்று அவனுக்கு பணம் கொடுத்தாளோ நானே அந்த கன்றாவியெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். அவன் போன பிறகு வெளிப்பட்டேன். காருக்கு வந்தேன். எங்கே போவது என்று தெரியாமல் சாலை போன இடமெல்லாம் சுற்றினேன். அபர்ணா செய்த அந்த துரோகத்திற்கு என்ன செய்யலாம்? எப்படி தண்டிக்கலாம்? என் மனைவியான பிறகும் அவளை படுக்கைக்கு கூப்பிட்ட பிரசாந்தை என்ன செய்யலாம்? எப்படி தண்டிக்கலாம்? யோசனை. என் மாமனார் கல்யாணத்தின் போதே அந்த மருந்து கம்பெனியை என் பெயருக்கு மாற்றி செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்திருந்தார். அபர்ணா இறந்தால் சொத்து முழுவதும் எனக்குத்தான். எல்லோரும் அபர்ணாவை கொஞ்ச காலத்திற்குள் மறந்து விடுவார்கள். அவரவர்களுக்கு 1000 வேலைகள், 1000 கவலைகள். அதன் பிறகு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்தில் கார்த்திகாவை பற்றி சொல்ல வேண்டும். அவள் ஏழையாக இருந்தாலும் நடத்தையால், பண்பால் என்னை சலனப்படுத்திவிட்டாள். ஆபீஸில் அவள் சேர்ந்த கொஞ்ச நாட்களிலேயே அவள் நல்ல சுபாவம் என் ஆபீஸ் முழுக்க தெரிந்து போனது. அவள் மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைத்தால் நான் பிறவி எடுத்ததன் பலனை அடைந்து விடுவேன் என்று அப்போது எண்ணத் தலைப்பட்டேன். அபர்ணாவும் இறக்க வேண்டும். அவளை ஏற்கனவே வாசனை பார்த்திருந்த பிரசாந்தும் இறக்க வேண்டும். அதே சமயத்தில் என் மீதும் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. என்ன செய்யலாம்? எதுக்கு? என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுகிட்ட விஷயத்தையெல்லாம் போலீஸ்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு. நீங்க சொல்ல ஆரம்பிச்சப்பவே அவங்க வந்தாச்சு. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. பார்த்தான். இன்ஸ்பெக்டர் பாண்டியன் 5 கான்ஸ்டபிள்களோடு நின்று கொண்டிருந்தார்.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மௌனிகா. ஒரு உண்மையான குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப உதவியிருக்கீங்க. டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. பாண்டியன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அசோக் முட்டாள்தனமாய் எழுந்து ஓட ஆரம்பித்தான். நில்லு அசோக், இல்லைன்னா நான் சுடவேண்டி வரும். கான்ஸ்டபிள்கள் துரத்திப் போய் மடக்கினார்கள். பிடித்து இழுத்து கொண்டு வந்தார்கள். நான் கொலை செய்யலை, நான் கொலை செய்யலை. அசோக் திரும்ப திரும்ப புலம்பினான். அப்போது அபர்ணா சமையற்கட்டிலிருந்து வெளிப்பட்டல். ஹாலில் போலீஸ் இருப்பதை பார்த்ததும் துணுக்குற்றாள். 4 கான்ஸ்டபிள்கள் அசோக்கை விடாப்பிடியாய் இழுத்துக்கொண்டே போய் ஜீப்பில் ஏற்றினார்கள். அபர்ணா அலறியவளாய் பின்னாலேயே ஓடினாள். ஏன், என்னாச்சு, எதுக்காக அவரை பிடிச்சுகிட்டு போறீங்க? எல்லாத்தையும் மௌனிகா சொல்வாங்க. போப்பா. ஜீப் நகர்ந்தது. அது மறையும் வரை கண்களில் நீர் தழும்ப பார்த்துவிட்டு மௌனிகாவிடம் திரும்பினாள். உங்க ஹஸ்பண்ட் தான் பிரசாந்தை கொலை பண்ணிட்டு பழியை உங்க மேல போட்டிருக்கார். என்னது? அபர்ணாவின் இதயத்தில் பூகம்பம் வெடித்தது. அரற்றலாய் கேட்டாள். ஏன், ஏன் அப்படி செஞ்சாராம்? நான் என்ன பண்ணினேன் அவருக்கு? உங்க கடந்த கால இருண்ட வாழ்க்கை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தண்டனை குடுக்கப் போறதா நினைச்சுகிட்டு இப்ப தனக்குத்தானே தண்டனை அனுபவிக்க போறார். 16 மறுநாள் காலை ஸ்டார்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி அலுவலகம். மௌனிகா தன் இருக்கையில் அமர்ந்து தினத்தந்தி படித்துக் கொண்டிருந்தாள். 3ஆம் பக்கத்திலேயே அசோக்கின் போட்டோவோடு செய்தியும் வந்திருந்தது. டெலிபோன் உயிர் பெற்று அலறியது. குட் மார்னிங் ஸ்டார்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி. குட் மார்னிங் மிஸ் மௌனிகா, நான் பாண்டியன் பேசறேன். என்ன விஷயம்? அசோக் உங்க கூட பேசணுமாம். இப்ப எங்கே வச்சிருக்கீங்க அவரை? அவரை என்ன பெரிய அவரை? சென்ட்ரல் ஜெயில்ல தான் இருக்கான். நான் அங்கே இருந்துதான் பேசறேன். கொலைக்காரனுக்கு மரியாதை எதுக்கு மேடம்? பணக்காரன்னா பயந்திடுவேன், பணத்துக்கு மசிஞ்சிடுவேன்னு நினைச்சிருப்பான் போல. எனக்கே லஞ்சம் தர்றேன்னு சொன்னான். எட்டிவிட்டேன் ஒரு உதை வயித்துல. குற்றத்தை ஒத்துக்கடா கண்ணா, தண்டனையை ஆயுள் தண்டனையாக்குறேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். மறுபடியும் திருப்பி திருப்பி நான் கொலை பண்ணலைன்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டிருக்கான். லத்திக்கம்பு உடைஞ்சதுதான் மிச்சம். சேச்சே, அடிச்சீங்களா? என்ன பண்றது மேடம்? சில சமயம் இப்படி நடந்துகிட்டாதான் உண்மையை வரவழைக்க முடியுது. ரொம்பவும் அழறான். நான் மௌனிகா மேடத்துக்கிட்டே பேசணும்னு நேத்து ராத்திரிலிருந்து சொல்லிக்கிட்டே இருந்தான். நீங்களும் வந்து சொல்லிப் பாருங்க. டாப். இவள் போனபோது பாண்டியன் ஜெயில் சூப்பரிண்டெண்டோடு பேசிக் கொண்டிருந்தார். ஜெயிலர் இவளை பார்வையாளர்கள் பகுதிக்கு அழைத்துச் சென்றார். இவளை கண்டதும் ஐநல் கம்பிகளுக்கு அப்பால் அசோக்கின் கன்றிப்போன முகமும் கிழிந்து போன உதடுகளும் தெரிந்தன. பாண்டியன் ரொம்பவும் முரட்டு ஆசாமி என்று நினைத்து கொண்டாள். அந்த பாவி முண்டைய எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அப்பவே என்னை சனியன் புடிச்சிருச்சு மேடம். அழுதான். நான் தினமும் கும்பிடுற மாங்காடு காமாட்சி அம்மன் மேல சத்தியமா சொல்றேன். நான் உங்ககிட்டே சொன்னது அத்தனையும் நிஜம். நான் பிரசாந்தை கொலை பண்ணலை. என்னை நம்புங்க மேடம். நீங்க தான் எப்படியாவது என்னை காப்பாத்தணும். முகம் பொத்திக்கொண்டு கதறினான். மௌனிகா அவன் அழுவதை பார்த்தாள் இரக்கத்தோடு. அழுகை பொய்யில்லை. அந்த வார்த்தையும் பொய்யில்லை என்று தோன்றியது அவளுக்கு. சற்று நேரம் ஏதோ யோசித்தாள். என்னால முடிஞ்சவரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அசோக். திரும்பவும் பாண்டியனிடம் வந்தாள். இன்ஸ்பெக்டர், பிரசாந்த் வீடு போகணும். எதுக்காக? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அசோக் இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டார்னு தோணுது. போச்சுடா மேடம், அந்தப் பைய சொல்றதை நீங்க நம்புறீங்களா? அழுவுறவங்கள்லாம் நிரபராதின்னு அர்த்தம் இல்லை. இல்லை பாண்டியன், அவர் சொல்றதில உண்மை இருக்கிற மாதிரி படுது எனக்கு. நாம எதுக்கும் மறுபடியும் பிரசாந்த் வீட்டை தரோவா செக் பண்ணி பார்த்திடலாம். வாங்க. அரை மணி நேரம் செலவழித்து பிரசாந்த் வீட்டில் தேடியதில் புதிதாக எதுவும் அகப்படவில்லை அவர்களுக்கு. பிரசாந்தோட தொடர்பிருந்த பிரன்சையெல்லாம் விசாரிச்சீங்களா பாண்டியன்? அவங்களுக்கு அவனோட உடம்பையும் பணத்தையும் தவிர வேறொன்னும் தெரியலை. பிரசாந்த் வீட்லேருந்து எடுத்துக்கிட்டு போன திங்ஸ் எவிடன்ஸ் இப்ப எங்கே இருக்கு? ஸ்டேஷன்ல இருக்கு. அதையும் காட்டுங்க. ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம் என்றாள் மௌனிகா. உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி அந்த அசோக் தான் குற்றவாளின்னு தெளிவா தெரியுதே. அவனுக்கு பிரசாந்தை கொலை பண்றதுக்கு என்ன மோட்டிவ்னு தெரியுது. இன்னமும் என்ன கண்டுபிடிக்க போறீங்க அதுல? விஷயம் இருக்கு. இருவரும் ஸ்டேஷனுக்கு வந்தார்கள். பிரசாந்த் வீட்டின் பெட்ரூம் மேஜை டிராயரிலிருந்து எடுத்து வந்த பொருட்களையெல்லாம் அவளிடம் கொடுத்தார். செக்ஸ் பத்திரிகைகள், ஷேர் மார்க்கெட் விவரங்கள் அடங்கிய புத்தகம், டெபோனர். அப்புறம் அந்த ரசீதுகள். கடலூரில் இருக்கும் வைகை லாட்ஜ், பிருந்தாவனம் லாட்ஜ், புஷ்பா லாட்ஜ் என்று அவைகளில் தங்கியதற்கு கட்டணம் செலுத்தியதற்கான ரசீதுகள். மனோகர் நே 9 மசூதி தெரு, திருவல்லிக்கேணி, சென்னை -600,005 என்று விலாசம் இருந்தது. மௌனிகா நிமிர்ந்தாள். யார் இந்த மனோகர்? பிரசாந்தோட ஃப்ரெண்டா? விசாரிச்சுட்டேன் மேடம். மனோகர்ங்கிற பேர்ல அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு தெரிஞ்சுது. இந்த அட்ரஸுக்கு தேடிப்போனா அட்ரஸும் ஃபோகஸுன்னு தெரிஞ்சுது. அதனால இதுக்கு நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் தராம விட்டுட்டீங்க. அப்படியா? அப்படித்தான்.
அதிலேதான் ஏதோ முடிச்சு இருக்குன்னு எனக்கு படுது. பிரசாந்தியன் இதை தன்கிட்டே வச்சிருக்கணும். இந்த கேள்விக்கு விடை கிடைச்சா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியும். நான் இன்னிக்கே கடலூர் புறப்படறேன் என்று எழுந்தாள் மௌனிகா. கூடவே அந்த ரசீதுகளையும் எடுத்து கொண்டாள். கடலூரில் அவளுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகளும் சம்பவங்களும் காத்திருந்தன. 17 மௌனிகா கையில் வி.ஐ.பி. சூட்கேஸோடு வெளியே வந்தாள். வழக்கமாய் அணிகிற கார்டுராய் ஜின்ஸ் பனியனை தவிர்த்து லைட் ப்ளூ கலரில் சேலையும் ஜாக்கெட்டும் அதே நிறத்தில் போட்டும் வளையல்களும் போட்டு கூந்தலை ஒரு ரப்பர் பாண்டில் இருத்தியிருந்தாள். அவளுக்கு பின்னாலேயே வந்த சிவா, குடுங்க மேடம், சூட்கேஸை நான் தூக்கிட்டு வர்றேன் என்றான். தேவையில்லை. காரின் கதவை திறந்து சூட்கேஸை பின் சீட்டில் எறிந்துவிட்டு டிரைவிங் சீட்டில் அமர்ந்தாள். சிவா அவளுக்கு பக்கத்து இருக்கையை நிரப்ப கார் கிளம்பியது. வேகமெடுத்து பிசியான மவுண்ட் ரோட் போக்குவரத்தில் கலந்தாள். நீங்க இங்கே எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? ஏறக்குறைய 2 வருஷமா மேடம். 6 மாசத்துக்கு முன்னாடி மனோகர்னு பேர் வச்சிக்கிட்டிருந்த ஒருத்தர் இங்கே வந்து தங்கியிருக்கார். அவரோட பில் தான் இது. அவரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு மேடம். மாசத்துலே எத்தனை நாட்கள் தங்குவாரு? 5 அல்லது 6 நாட்கள். எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அவர் கூட நெருங்கி பழகியிருக்கீங்களா? நெருங்கி பழகலை மேடம். 2 மாசத்துக்கு முன்னாடியே பக்கத்துல இருக்கிற இன்ஸ்பெக்டர் அவரை பத்தி விசாரிச்சார். மனோகர் யாரு? எந்த ரூம்ல தங்கியிருந்தான்? மாசத்துல எத்தனை நாட்கள் வந்து தங்குவான்? ஆள் எப்படி இருப்பான்? இப்படியெல்லாம் என்கிட்டே விசாரிச்சார். எதுக்காகவாம்? மனோகரை பார்க்கிறதுக்கு இங்கே அடிக்கடி ஒரு பொண்ணு வரும். அது தற்கொலை பண்ணிக்கிச்சாம். போஸ்ட்மார்ட்டத்துல அது கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சதாம். அந்த பெண்ணோட நோட்டுல மனோகரோட பேரும் அட்ரஸும் இருந்துச்சாம். இன்ஸ்பெக்டர் என்கொயரி பண்ணினப்போ அவங்க 2 பேரையும் இங்கே வச்சு பார்த்ததா யாரோ சொல்லியிருக்காங்க. விசாரிக்க வந்திருந்தார். பாவம், ரொம்பவும் அழகான பொண்ணு மேடம். தினத்தந்தில கூட நயூஸ் போட்டிருந்தாங்க. வெல், நீங்க அந்த மனோகரை மறுபடியும் பார்த்தா அடையாளம் சொல்லிடுவீங்களா? நிச்சயமா. மௌனிகா தன் ஹேண்ட்பேக்கை திறந்து அந்த போட்டோவை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். இவனா பாருங்க. பார்த்தவுடனே அவன் முகத்தில் பிளாஷ் அடித்தது. இவனேதான் மேடம். இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? மறுபடியும் போட்டோவை ஆச்சரியமாய் பார்த்தான். அதில் பிரசாந்த் சிரித்துக் கொண்டிருந்தான். 18 இன்ஸ்பெக்டர் பாண்டியன் திருவல்லிக்கேணி மசூதி தெருவின் கடைசி வீட்டு வாசலில் பைக்கை நிறுத்தினார். ஸ்டாண்ட் போட்டுவிட்டு காலிங் பெல் தேடி ஸ்விட்சை அழுத்தினார். கதவு திறந்தவனுக்கு 30 வயதிருக்கலாம். லுங்கி பனியனில் இருந்தான். இவரின் உடையை பார்த்ததும் அவன் முகம் மாறிற்று. என்ன சார் என்றான் கலக்கமாய். உங்க வீட்டு நம்பர் என்ன? 99. இதுதான் இந்த தெருவுக்கு கடைசியா? உங்களுக்கு மனோகர்னு யாரையாவது தெரியுமா சார் என்று தேள் கொட்டினது போல் அலறினான் அவன். என்னய்யா, என்னாச்சு? 2 மாசத்துக்கு முன்னாடிதான் சார் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் அவனை பத்தி என்கிட்டே விசாரிச்சார். அந்த மனோகர் ரொம்ப பேரை ஏமாத்தியிருப்பான் போலிருக்கு. தப்பாவும் அட்ரஸ் குடுத்திருக்கான் போல. அப்புறமா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவனை தேடி இங்கே வந்ததாம். நான் அப்போ வீட்டுல இல்லை. அம்மா இருந்தாங்க. நீ சொல்ற மாதிரி மனோகர்னு யாருமே இங்கே கிடையாதும்மா. இதுதான் இந்த தெருவோட கடைசின்னு அந்த பொண்ணுகிட்டே அம்மா சொன்னாங்களாம். நம்பி மோசம் போயிட்டேனேன்னு அந்த பொண்ணு அழுதுக்கினே போயிடுச்சாம். பாண்டியன் கேஸில் ஒரு க்ளூ கிடைத்துவிட்டது என்று உற்சாகப்பட்டார். திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை சந்தித்தால் மேற்கொண்டு விவரங்கள் தெரிய வரலாம். பைக் எடுத்தார். வாசலில் ஒரு கான்ஸ்டபிள் கத்தியுடன் கூடிய துப்பாக்கி வைத்துக்கொண்டு நின்றிருந்தான். இவரை கண்டதும் சல்யூட் அடித்தான். பாண்டியன் பைக்கை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தார். எஸ்.ஐ. இருந்தார். இன்ஸ்பெக்டர் இல்லையா? வெளியே போயிருக்கார் சார். இப்ப வந்துருவார். உட்காருங்க. உட்கார்ந்ததும் கைக்கடிகாரத்தில் மணி பார்த்தார். மாலை 7 முதல் 80 வரை. சற்று நேரத்தில் இன்ஸ்பெக்டர் வர அறிமுகம் முடிந்ததும் பாண்டியன் கேட்டார். ஒரு மர்டர் கேஸ் விஷயமா மனோகர்ங்கிறவனை பத்தி என்கொயரி பண்ணிக்கிட்டிருக்கேன். நான் தேடிக் கொண்டிருக்கிற மனோகரை பத்தி 2 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க விசாரித்ததா சொன்னாங்க. அவன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததா? கடலூர் புதுப்பாளையம் ஸ்டேஷன்லேருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அங்கே ஒரு கல்யாணமாகாத கர்ப்பிணி பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டதாம். அதோட ஸ்கூல் நோட்டுல இவனோட பேரும் அட்ரஸும் இருந்ததாம். விசாரிக்கச் சொன்னாங்க. நான் போய் மசூதி தெருல விசாரிச்சா 9 நம்பரே கிடையாதாம். அப்புறமென்ன? அவன் குடுத்திருந்த அட்ரஸும் பொய், ஆளோட பேரும் பொய்யாத்தான் இருக்கணும். அப்படி யாரும் இங்கே இல்லைன்னு தகவல் அனுப்பிட்டேன். யூ.சி. இப்பல்லாம் சுலபமா காதலிக்கிறாங்க. ஆள் யாரு, அட்ரஸ் என்னன்னு சரியா விசாரிக்காம அழகில மயங்கி சுலபமா ஏமாந்திடறாங்க. உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நான் கிளம்புறேன். ஸ்டேஷனுக்கு போயிட்டு இன்னிக்கு ராத்திரியே கடலூர் போறேன். அங்கே பிரசாந்தோட மர்டர் கேஸ்ல ஒரு திருப்பம் இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். எழுந்து கொண்டார். ஸ்டேஷனுக்கு வந்தார். எஸ்.ஐ. இடம் சொல்லிக் கொண்டார்.
வாசலுக்கு வந்து ஆட்டோ பிடித்தார். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போப்பா. இன்னும் சில நிமிடங்களில் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் புறப்பட தயாராகிக் கொண்டிருக்கிறது. அறிவிப்பு குரல் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி கரகரத்தது. பாண்டியன் அந்த எக்ஸ்பிரஸின் ஒரு கம்பார்ட்மெண்டில் தொற்றிக் கொண்டார். இக்கூரையில் மே இல் ல நகர ஆரம்பித்தது. 19. கடலூர் புதுப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன். மாலை 6:00 மணி. இன்ஸ்பெக்டர் ராஜதுரை காதோர நரை முடிகளோடு புஷ்டியாக இருந்தார். சிகரெட் பழக்கத்தில் இதழ்களில் பற்களில் நிகோடின் கரை படிந்திருக்க மௌனிகா உள்ளே வந்தாள். தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு கேட்டாள். 2 மாசத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணை பத்தி விவரங்கள் வேணும் சார். உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அது எங்க கேசுக்கு உதவியா இருக்கும். ராஜதுரை தன் நெற்றியை அழுந்த தேய்த்து கொண்டார். நீங்க எந்த பொண்ணை பத்தி கேக்கறீங்கன்னே எனக்கு புரியலே. அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டது தொடர்பா மனோகர்ங்கிறவனை பத்தி பிருந்தாவனம் லாட்ஜுல நீங்க விசாரிச்சதா சொன்னாங்களே. ராஜதுரைக்கு ஞாபகம் வந்துவிட்டது. ஆமாம், அந்த பொண்ணு பேரு வினோதினி. +2ல 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனதால இங்கே இருக்கிற எஸ்.கே. டுட்டோரியல் காலேஜ்ல டியூஷன் படிக்க வந்திருக்கா. அப்பத்தான் மனோகர் என்பவன் அவகூட பழகியிருக்கான். அந்த மனோகர் இவளுக்கு போய் அட்ரஸ் குடுத்திட்டு இவளை உபயோகப்படுத்திட்டு கம்பி நீட்டிட்டான். கற்பமான வினோதினி ஏமாற்றத்தாலேயும் அவமானத்தாலேயும் சூசைட் பண்ணிக்கிட்டா. நானும் அந்த மனோகரோட மெட்ராஸ் அட்ரஸை ட்ரேஸ் பண்ணி பார்த்தேன். வெறும் ஃபோகசுன்னு தெரிஞ்சது. ஆள் யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியலை. வினோதினிக்கு இதே ஊரா? இல்லை, பக்கத்தில செல்லங்குப்பம்னு சின்ன கிராமம். இங்கே இருந்து 10 நிமிஷத்திலே போயிரலாம். அட்ரஸ் சொல்லுங்க. துறைமுகம் போற வழியில சிதம்பரம் ரூட்ல இருக்கு அந்த ஊர். ஊருக்குள்ளார நுழைஞ்சதும் எதிர்படுற கந்தசாமியையோ குழந்தைசாமியோ விசாரிச்சா அந்த வீட்டுக்கு வழி சொல்றதுமில்லாமே வீட்டோட பயோடேட்டாவையே புட்டு வச்சிருவான். மாரியம்மன் கோயில் தெரு எதுன்னு கேட்டா போதும். உங்க தகவல்களுக்கு ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர். நான் வர்றேன் என்று எழுந்தாள் மௌனிகா. ஜஸ்ட் எ மினிட் மிஸ் மௌனிகா. அங்கே நீங்க போறதினாலே ஒரு பிரயோசனமும் இல்லை. மௌனிகா குழப்பமாய் ராஜதுரையை ஏறிட்டாள். புரியலை. அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்ட 5வது நாளே பெண்ணோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்குள்ளேயே தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்க. மௌனிகா உறைந்து போய் நின்றாள். மை காட், இப்படி கூட நடக்குமா? ஏன் நடக்காது? கிராமத்து மக்கள் மான அவமானத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அந்நியோன்யமா பழகுறவங்க. யார் வீட்டுல எது நடந்தாலும் அது ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். ஊர் ஜனங்க ஏளனம் பண்ணியே அவங்க மனசை நோகடிச்சிடுவாங்க. இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணுமான்னு தான் அந்த பெண்ணோட பேரண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மௌனிகா கனத்துப்போன இதயத்தோடு வெளியே வந்து காரில் ஏறிக்கொண்டு கிளம்பினாள். நியூ சினிமா தியேட்டரில் கியூவில் மக்கள் நசுங்கிக் கொண்டிருக்க கடந்து துறைமுகம் போகிற சாலையில் காரை செலுத்தி சிதம்பாம் சாலையை பிடித்தாள். செல்லங்குப்பம் கிராமம் சுமார் 3000 மக்கள் தொகையோடு இன்னும் நகரத்தின் நாகரீக பூச்சு படியாமல் கற்போடு இருந்தது. சில ஓலை வேய்ந்த வீடுகள், சில ஓடு போட்ட வீடுகள், சில மச்சு வீடுகள் என்று தெருக்கள். நன்றாக இருட்டிவிட்டதால் தெருவிளக்குகள் இடைவெளி விட்டு சோகையாக மினுக். அந்த தெருவிளக்கு கம்பத்தின் கீழ் 4-5 பேர் சீட்டாடி கொண்டிருந்தார்கள். காரை விட்டிறங்கி அவர்களை நெருங்கினாள் மௌனிகா. ஹலோ, மாரியம்மன் கோயில் தெருக்கு எப்படி போகணும்? அவர்கள் தங்களுக்கு தெரியாமல் ஊருக்கு புதிதாய் வந்திருக்கிற பெண்ணுக்கு அங்கே என்ன வேலை இருக்க முடியும்? அங்கே யாரை பார்க்க போறிய? வினோதினி. யாரு? தற்கொலை பண்ணிக்கின்னு செத்து போச்சே அதையா? செத்து போனவளை தேடிக்கொண்டு வந்திருக்கிறாளே, ஒருவேளை பெண்ணா பேயா என்கிற சந்தேகம் அவர்களுக்கு வந்திருக்க வேண்டும். பயத்தோடு பூமியில் கால் பதிந்திருக்கிறதா என்று பார்த்தார்கள். புரிந்து கொண்டு சிரித்தாள். பயப்படாதீங்க, நான் மனித ஜென்மம்தான். அவுங்க வூட்டுல கூட எல்லாரும் செத்திட்டாங்களே, அங்க யாரும் இல்லையே. வீடு பூட்டிதான் கிடக்குது. அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? இதெல்லாம் கேக்கீளே. நீங்க யாரு? போலீசா? பயத்தோடு கேள்வி வெளிப்பட்டது. ஒருவகையில் என்றதும் அவர்கள் மரியாதைக்காக எழுந்து கொண்டார்கள். இதே தெருவில கடைசி வீடுங்க, கோவிந்தராசன்னு பேரு. வினோதினிக்கு பெரியப்பாரு. சிவா கார்லேயே உட்கார்ந்துக்க என்று அவர்களோடு நடந்தாள். அந்த கோவிந்தராசன் தன் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு அல்லது குந்திக் கொண்டு வெற்றிலை போட்டு கொண்டிருந்தார். வயசு 45க்கு மேல், தலைமுடியெல்லாம் நரைத்திருந்தது. இவர்களை கண்டதும் கேட்டார். எலே தங்கவேலு, என்னாலே பொட்டப்புள்ளைய கூட்டிக்கினு ஊர்வலம் வர்றியே? யார்ல இந்த பொண்ணு? மாமோம் நம்ப வினோதினி செத்து போயிச்சில்லே, அதப்பத்தி உங்கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. போலீசாம். கோவிந்தராசனின் முகம் நொடியில் கலவரமாயிற்று. எலே வெட்டி பசங்களா, நீங்க போங்களே, நான் பாத்துக்கிறேன். ஓங்காருங்கம்மா. சாப்பிடறீங்களா? ரொம்ப நன்றிங்க, நான் சாப்பிட்டாச்சு. பாருங்க பெரியவரே, நான் ஒரு கொலை கேஸ் விஷயமா மெட்ராஸிலிருந்து வர்றேன். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வினோதினி உங்களுக்கு என்ன உறவு? தம்பி பொண்ணு.
அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதாலே உங்க தம்பியும் அவங்க சம்சாரமும் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துப் போயிட்டாங்க. சரியா? ரொம்ப சரி. மௌனிகா ரொம்பவும் எதிர்பார்ப்போடு அந்த கேள்வியை கேட்டாள். வினோதினிக்கு கூட பிறந்தவங்க யாருமில்லையா? அந்த கேள்வி உடனடியாக ரசாயன மாறுதல்களை தோற்றுவித்தது. அப்படியும் இப்படியும் தலையாட்டினார். அவசரமாய் மறுத்தார். என் தம்பிக்கு வினோதினி மட்டும்தான். மௌனிகா இந்த பதிலால் மிகவும் ஏமாற்றமடைந்தாள் என்றே சொல்ல வேண்டும். தான் நினைப்பதைப் போல பிரசாந்தை அபர்ணாவும் கொல்லவில்லை. அசோக்கும் கொல்லவில்லை. அஃப்கோர்ஸ் அவன் கொலையானதற்கு வலுவான வேறு காரணம் இருக்க வேண்டும். இன்பாக் வினோதினி. பிரசாந்த் அவளை காதலித்து ஏமாற்றியிருக்கிறான். மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறாள். அவமானம் தாங்காத அவள் பெற்றோரும் அப்படியே இறந்திருக்கிறார்கள். மற்றொரு வாரிசு அவர்களுக்கு இருந்து அவனுக்கோ அல்லது அவளுக்கோ பிரசாந்தின் மீது ஆத்திரங்கள் பரிபூரணமாகி கொலை செய்திருக்கலாம். மௌனிகாவின் மேற்படி கணக்கு தப்பாகத்தான் போய்விட்டது. ஆனாலும் அவளுக்கு மனசில் ஏதோ உறுத்திற்று. ஓகே, என் கூட கொஞ்சம் வாங்க. எங்க? என்றார் கோவிந்தராசன் கலவரமாகிப் போன குரலில். உங்க தம்பி வீட்டுக்கு. அங்க எதுக்குங்க? அதான் ரொம்ப நாளா பூட்டி கிடக்குதே. சாவி உங்ககிட்டே இருக்கா? இருக்கு. போய் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. கோவிந்தராசன் உள்ளே போய் சாவி எடுத்துக்கொண்டு திரும்பினார். வாங்க போலாம் என்றவர் திடீரென்று நினைத்து கொண்டவர் போல் காட்டுத்தனமாய் கத்தினார். நான் வர முடியாது. நீங்க போயிருங்க. நான் வர முடியாது. நீங்க போயிருங்க. என்னாச்சு திடீர்னு? மௌனிகா திரும்பி பார்த்தாள். அந்த கோவிந்தராசன் முகமெல்லாம் உடலெல்லாம் வேர்வை வெள்ளமாக பாய பெயரைந்த மாதிரி நின்று கொண்டிருந்தார். 20. இப்ப என்கூட வரப்போறீங்களா இல்லையா? கோவிந்தராசன் தீர்மானம் செய்துவிட்டவர் போல் நின்று கொண்டிருந்தார். மௌனிகாவின் கையில் கென்ஷா 5 துப்பாக்கி முளைத்தது. இப்ப நீங்க வரலைன்னா நான் சுட வேண்டியிருக்கும். நிர்தாட்சண்யமாகச் சொன்னாள். கோவிந்தராசன் ஏதோ யோசித்துவிட்டு படபடப்பை அடக்கிக் கொண்டு வாங்க என்று முன்னால் நடக்க ஆரம்பித்தார். திடீரென்று அவர் மனசு மாறியதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? ஏன் வரமாட்டேனென்று அடம்பிடிக்க வேண்டும்? யோசித்துக்கொண்டே அவர் பின்னால் வெகு ஜாக்கிரதையாக நடந்தாள் மௌனிகா. 3வது தெருவில் இருந்தது வினோதினியின் வீடு. ஏறக்குறைய ஊரே உறங்கிட்ட நேரம். 7:30 மணிக்கெல்லாம் படுத்து உறங்கிப் போவது கிராமத்து மக்கள் வழக்கம். அதுதான் இங்கு நடந்தது. அந்த நேரத்திலேயே சில் வண்டுகளின் ரீங்காரம் சற்று விசில் சத்தம் கலந்து கேட்டது. கோவிந்தராசன் அந்த மச்சு வீட்டின் முன் நின்றார். 10 அடிக்கு 8 அடி என்ற கணக்கில் கட்டியிருக்க வேண்டும். ரொம்பவும் சிறிய வீடு. இருட்டில் அதன் வளைவுகள் கொஞ்சம் அமானுஷ்யம் கலந்து பயமுறுத்தியது. 3 பேர் தற்கொலை பண்ணிக்கொண்டு இறந்ததால் இருக்குமோ? முகப்பில் 2 திண்ணைகள். நடுவில் பள்ளமாய் நடைபாதை. முடியும் இடத்தில் கதவு. கோவிந்தராசன் பூட்டை சாவியால் திறந்தார். உள்ளே இருந்து வெளவால் ஒன்று தன் இறக்கைகளை படபடவென்று அடித்துக்கொண்டே வெளியேறிற்று. உள்ளே நுழைந்தபோது ஏதோ வீச்சம் அடித்தது. லைட் இருக்கா? இல்லே, வெறும் சிம்னி வவுக்குதான். சரி, அதையாவது கொளுத்துங்க. மண்ணெண்ணெய் இருக்கோ என்னவோ தெரியலையே. மௌனிகா தன் ஹேண்ட் பேக்கை திறந்து அந்த பேனா டார்ச்சை எடுத்து உயிர்ப்பித்தாள். அது நீண்ட ஹாலாக தெரிந்தது. ஒரே ஹால். பின் பக்கம் தோட்டத்திற்கு செல்ல ஒரு கதவு. அந்த நீண்ட ஹாலில் ஓரமாக 100 மூட்டைகள் நெல் கொள்ளுமளவிற்கு ஒரு பத்தாயம். அதன் பக்கத்திலேயே 4 மூட்டைகள் அடுக்கப்பட்டிருந்தன. குறுக்காக ஒரு மூங்கில் கழி. அதில் பாய், தலையணைகள். அறையில் குறுக்குவெட்டில் ஒரு நைலான் கயிறு கட்டப்பட்டிருக்க அதில் சேலைகள், ஜாக்கெட்டுகள், பாவாடைகள், நாயுடு ஹால் சமாச்சாரம், வேட்டிகள், சட்டைகள் தொங்கின. அறையில் அடுத்த மூலையில் நின்று கொண்டே சமைப்பதற்கான சமையற்கட்டு. அதன் சிறிய பரப்பளவில் எவர் சில்வர் பாத்திரங்கள். சமைப்பதற்கு ஒரு அலுமினிய பாத்திரம், 3 பித்தளை குடங்கள் இருந்தது. பத்தாயம் நிற்கும் இதத்திற்கு சற்று தள்ளி ஒரு தேக்கு மரப்பெட்டி. கோத்ரெஜ் பீரோவை படுக்க வைத்தால் ஏற்படும் உயரத்தை விட கூட 2 சான் உயரம் அதிகமாக இருக்கும். வெறும் தாழ்பாள். பூட்டு தொலைந்துவிட்டதா அல்லது வாங்கவில்லையா என்று தெரியவில்லை. கைப்பிடியை பிடித்து மேலே இழுத்து மேற்பலகையை சுவற்றில் சாய்த்துவிட்டு டார்ச்சை ஒளிப்பித்தாள். சீரகம், மிளகு, பூண்டு வாசம் அடித்தது. ஓரமாக ட்ரங்க் பெட்டி. உள்ளே உடுத்தப்படாத புதுச்சேலைகள் 3ம், 2 ஜாக்கெட் பீஸும், 4-5 ரப்பர் வளையல்களும் ஒரு கண்ணாடியும் இருந்தது. இதெல்லாம் யாரோடது? எல்லாம் வினோதினி வயசுக்கு வந்தப்ப வாங்கினது. கோவிந்தராசன் குரல் கமறியது. ட்ரங்க் பெட்டியினுள் வேறு ஏதாவது இருக்கிறதா என்று கவிழ்த்து பார்த்தாள். அந்த நேரத்தை கோவிந்தராசன் மிகவும் சாமர்த்தியமாக பயன்படுத்திக் கொண்டு மெல்ல பின்னுக்கு நகர்ந்து சுவற்றில் இருந்த எதையோ எடுத்து மடியில் சொருகிக் கொண்டு வேட்டியை மடித்து கட்டி கொண்டார். டார்ச் அவர் முகத்தில் அடித்தாள். கோவிந்தராசன் திருதிருவென்று விழித்துக்கொண்டே பதட்டமாய் நா ஓ இன் நூ இம் பண்ணலியே என்றார். மௌனிகா அவரை மிகவும் நெருங்கி சுவற்றை உற்று பார்த்தாள். அந்த இடத்தில் ஆணி அடிக்கப்பட்டிருந்தது. சோ ஆணியிலிருந்து எதையோ இவர் கழற்றியிருக்க வேண்டும். என்ன அது? காலண்டரா? இல்லை, ஏதேனும் புகைப்படமா?
கோவிந்தராசன் இதற்குத்தான் வரமுடியாது என்று அடம்பிடித்தாரா? இதில் என்னவோ விஷயம் இருக்கிறது. கோவிந்தராசன் அந்த போட்டோவை இப்படி குடுங்க. எந்த போட்டோ? எத கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பாசாங்கு பண்ணினது போதும். குற்றவாளிக்கு உடந்தையா இருக்கிறவங்களுக்கும் தண்டனை உண்டு தெரியுமா? டார்ச்சால் அவர் மடியில் தட்ட டக்கென்று சப்தம் தந்தது. கோவிந்தராசன் முகம் வெளிரிப்போய் கைகள் நடுங்க 4 சட்டங்களுக்குள் அடக்கமான அந்த போட்டோவை எடுத்து மௌனிகாவிடம் தந்தார். வாங்கிப் பார்த்த மௌனிகாவின் இதயத்தில் 240 வோல்டேஜ் மின்சாரம் பாய்ந்தது. உங்க தம்பிக்கு வினோதினி ஒரே பொண்ணுன்னு சொன்னீங்க. இது யாராம்? கோவிந்தராசன் நாக்குழற. அது வினோதினியோட கூட பொறந்த அக்கா. இப்ப எங்கே இருக்கா? எனக்கு தெரியாது. சாவுக்கு கூட அந்த பொண்ணு இங்க வரலே. திரும்பவும் காருக்கு வந்தாள். பின்னாலேயே வந்த கோவிந்தராசன் அவள் கைகளை பற்றிக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதார். அந்த பொண்ணை விட்டுருங்கம்மா. எங்கேயாவது போய் பொழைச்சுக்கட்டும். உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். என் தம்பி வம்சமே அத்து போயிடக்கூடாதும்மா. சரி, நான் பார்த்துக்கிறேன். கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது நீங்களும் சாட்சியா வரவேண்டியிருக்கும். காரில் ஏறிக்கொண்டாள். சிவா வாக்மேனில் புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, நல்ல மணமகள் தான் வந்த நேரமடா கேட்டுக்கொண்டிருந்தான். சரியான சோம்பேறி அசிஸ்டன்ட் நீ. சொல்லிக்கொண்டே காரை கிளப்பினாள். மறுநாள் காலை ஹோட்டல் ஒன்றில் மௌனிகாவும் சிவாவும் டிபன் சாப்பிட்டு ஸ்டேஷனுக்குள் நுழைந்தபோது ராஜதுரையிடம் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்ததும், குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். திரும்பிய பாண்டியன் மௌனிகாவை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டார். என்ன இன்ஸ்பெக்டர், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஒரு பிரைவேட் டிடெக்டிவை துப்பறிய விட்டுட்டு நான் ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருந்தா நல்லாவா இருக்கும்? நீங்க ஒரு ரூட்டை பிடிச்சு வந்தீங்க. நான் வேற ரூட்டை பிடிச்சு வந்தேன். 2 பேரும் ஒரே இடத்துக்குத்தான் வந்து சேர்ந்திருக்கோம். இங்க வந்து என்ன தெரிஞ்சுகிட்டீங்க? மௌனிகா கோழைத்தனமான பெண்கள் தேவைப்பட்டா கொலை செய்யவும் தயங்கமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யூ மீன் பிரசாந்தை கொலை பண்ணினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இன்ஸ்பெக்டர். மெட்ராஸ் போனதும் ஒரு அதிரடி நடவடிக்கைக்கு தயாரா நீங்க? பாண்டியனுக்கு அனாவசியத்திற்கு இதயத்துடிப்பு அதிகரித்தது. யார் அது? சொன்னாள். இன்ஸ்பெக்டர் பாண்டியன் திடுக்கிட்டு போனார். மை காட், அந்த பெண்ணா? 21 சாஸ்திரி நகரில் முதல் அவென்யூவில் மரங்களுக்கிடையே அமைந்திருந்தது அந்த ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல். குற்றவாளியை இவ்வளவு பக்கத்தில் வைத்துக்கொண்டே எங்கெல்லாமோ அலைந்திருக்கிறோமே என்று வியந்து கொண்டே ஜீப்பிலிருந்து இறங்கினார் பாண்டியன். மௌனிகா தன் மாருதியில் வந்திறங்கினாள். வார்டன் அம்மாளிடம் விவரங்கள் கூற அந்த அம்மாள் அறையின் டூப்ளிகேட் சாவி எடுத்துக்கொண்டு நடந்தாள். முதல் ஃப்ளோரில் இருந்தது அந்த 33ஆம் நம்பர் அறை. அநேகமாய் எல்லா அறைகளின் கதவுகளிலும் பூட்டுகள் தொங்கின. வார்டன் 33 ஐ திறந்தாள். மௌனிகாவும் பாண்டியனும் உள்ளே நுழைந்தார்கள். வார்டனும் பின்பற்றினாள். இந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். 2 கட்டில்கள் இருந்தன. பெட்ஷீட், தலையணைகள். கீழே 2 பிளாஸ்டிக் பக்கெட்டுகள். யார்? நீங்க தேடி வந்த பொண்ணும் பத்மினின்னு ஒரு பொண்ணும் தங்கியிருக்காங்க. 2 மைசூர் சாண்டல் சோப். சவர்களில் அரை வெற்றுடம்போடு ரஜினி, கமல். ஷெல்பில் நிறைய புத்தகங்கள் சிதறிக்கிடந்தன. நடுவில் சின்னதாய் சிட்டிசன் குவார்ட்ஸ். நேரம் பகல் 11:30 காட்டியது. பத்மினி எங்க வேலை பார்க்கிறா? மவுண்ட் ரோட்ல இருக்கிற இண்டியன் பாங்க்ல. டிசிக்னேஷன் கிளார்க் கம் கேஷியர். ரோலர் சூட்கேஸுக்கும் கொஞ்சம் சின்னதாய் 2 சூட்கேஸ்கள் 2 கட்டில்களின் தலைமாட்டில் இருந்தது. பத்மினிக்கு சொந்த ஊரு தஞ்சாவூருக்கு பக்கத்துல நாஞ்சிக்கோட்டை சார். கல்யாணமானவளா? இன்னும் ஆகலை மேடம். பத்மினியின் சூட்கேஸை தொடாமல் அந்த மற்றொரு சூட்கேஸை தன்னிடமிருந்த மாஸ்டர் கீ பஞ்சால் திறந்தார் பாண்டியன். வெல், இந்த பொண்ணு ஹாஸ்டல்லே எப்ப வந்து சேர்ந்தா? 4 மாசம் இருக்கும் மேடம். அதிர்ந்தார். உள்ளே இருந்ததில் சேலை, ஜாக்கெட், மேக்கப் சாதனங்களை விலக்கிவிட்டு மிக முக்கியமானவை. வினோதினி கடைசியாய் தன் அக்காவிற்கு எழுதிய கடிதம். உடன் பிரசாந்தின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் இணைத்து. அக்கா, இதுதான் நான் உனக்கு எழுதும் கடைசி கடிதம். போட்டோவில் பார்க்கிறாயே அந்த மனோகரை நம்பி நான் மோசம் போய்விட்டேன். நம் வீட்டில் யாருக்கும் தெரியாது. நான் அந்த மனோகரை தேடி ஒரு தடவை மெட்ராஸுக்கு வந்தேன். அவன் கொடுத்திருந்த முகவரி பொய் என்பதைத் தவிர அவனைப் பற்றி வேறு தகவல் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் நான் 3 மாதம் முழுகாமல் இருக்கிறேன். நான் என்னக்கா செய்யப் போகிறேன்? எனக்கு எதுவுமே புரியவில்லை. முதலில் எனக்கு ஏற்பட்டிருந்த உணர்ச்சிகளை, மனோகரை, உலகத்தை எதுவுமே புரியவில்லை. அறியாத நிலையில் புரியாத வயதில் தெரியாமல் நான் செய்த தவறு என்னை தினமும் அணுவாய் சித்திரவதை செய்கிறது. நம் குடும்பத்திற்கு மாறாத களங்கத்தை உண்டு பண்ணிவிட்ட நான் இனி யார் முகத்தில் விழிப்பேன்? இந்த கடிதம் உன் கைக்கு கிடைக்கும் நேரத்தில் என் உயிர் இந்த உலகத்தை விட்டே பறந்திருக்கும்.
அடுத்த பிறவியிலும் உனக்கு நான் தங்கையாய் பிறந்து ஊர்மெச்ச வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டே உன்னிடமும் அம்மா அப்பாவிடமும் விடைபெறுகிறேன். என்னை தயவுசெய்து மன்னிக்கவும். உன் அன்புள்ள தங்கை வினோதினி. கடைசியாய் அந்த கைத்துப்பாக்கி மேக்னம் வகை துப்பாக்கி. கர்ச்சிப்பால் கவர்ந்து அதை பத்திரப்படுத்திக் கொண்டார் பாண்டியன். சூட்கேஸில் வெல்வெட் துணி டிராயரில் சில லாட்ஜ் ரசீதுகள் இருந்தது. ரீட்டா என்கிற பெண்ணின் பெயரோடு நிறைய ஆண்கள் பெயர்கள். யார் இந்த ரீட்டா? ரீட்டாங்கிறது நந்தினியோட இன்னொரு பேரு. பாண்டியன். மௌலிகா. அப்படின்னா காலேஜ் படிக்கிறப்போ இந்த பேர்ல அவ கால்கேர்லா இருந்திருக்கா. அன்று மதியம் நந்தினி அவள் வேலை பார்க்கும் ஆபீஸில் வைத்து கைது செய்யப்பட்டாள். கதையை நீட்டிக்காமல் இதோ அவள் ஸ்டேஷனில் தந்த வாக்குமூலம். அபர்ணாவும் நரனும் காலேஜூல ஒன்னா படிச்சோம். எனக்கு சொந்த ஊர் கடலூருக்கு பக்கத்துல செல்லங்குப்பம் கிராமம். என் தங்கச்சி வினோதினி மனோகர்னு பேரு வச்சிருந்த பிரசாந்த். பின்னாலேதான் அவன் பிரசாந்துன்னு தெரிஞ்சது. கிட்ட ஏமாந்து சூசைட் பண்ணிக்கிட்டா. போஸ்ட்மார்ட்டத்துல இவ கற்பம்கிற செய்தி ஊருக்கு தெரிஞ்சதும் அவமானம் தாங்காத என் பேரண்ட்ஸும் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அசம்பாவிதங்கள் நடந்தது தெரியாம நான் ஊருக்கு போனேன். பெரியப்பா நடந்தது எல்லாத்தையும் சொன்னார். போலீஸ் அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம ஃபைலை மூடிட்டதா சொன்னார். விடக்கூடாது. என் குடும்பம் சீர்குலைஞ்சு சின்னபின்னமாகிறதுக்கு காரணமான அவனை விடவே கூடாது. நான் ஊருக்கு வந்த சுவடே தெரியாம திரும்பவும் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். மனோகர்னு என் தங்கச்சி சொன்னது பிரசாந்தைன்னு அபர்ணா வீட்டுல தெரிஞ்சுகிட்டேன். திட்டம் போட்டேன். பிரசாந்தோட கதையை முடிச்சேன். இனி தூக்கு கிடைச்சாலும் எனக்கு நிம்மதிதான். ரொம்ப நன்றி மிஸ் மௌனிகா. உங்க உதவியால ஒரு உண்மையான குற்றவாளியை அடையாளம் காட்டினதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. ஓகே இன்ஸ்பெக்டர், நான் கிளம்புறேன். எனக்கு நீங்க பதிலுக்கு ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா இதை செய்ங்க. என்ன மௌனிகா சொல்லுங்க. இவங்க கால்கேர்லா இருந்த விஷயம் கோர்ட்டுக்கும் பேப்பருக்கும் போக வேண்டாம். ரகசியமா உங்களோட புதைஞ்சு போகட்டும். இதை ஏன் சொல்றேன்னா அந்த பொண்ணு அபர்ணாவோட வாழ்க்கை பாழாகும்னுதான். உங்களுக்காக இதை கூட செய்யலேன்னா எப்படிங்க மௌனிகா? கண்டிப்பா செய்யறேன். சார்ஜ் ஷீட் தயாரிக்கணும். அடுத்த வாரம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும். ஆல் த பெஸ்ட் இன்ஸ்பெக்டர். மௌனிகா ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து தன் மாருதியில் புறப்பட்டாள். முற்றும் என்பதற்கு முன் அபர்ணா மிகவும் மனமுடைந்து போயிருந்தாள். எந்த கணவனுக்கு தெரியக்கூடாது என்று பாடுபட்டாளோ அவனுக்கு தெரிந்து அவனும் தன்னை வெறுத்து தன்னையே ஒழித்துக்கட்ட திட்டம் போட்டான் என்று தெரிந்த பிறகு அவளுக்கு வாழவே பிடிக்கவில்லை. சிவப்பேரிய கண்களுடன் மெல்ல தட்டு தடுமாறி எழுந்தாள். அசோக் அன்றைக்குத்தான் ஜெயிலில் இருந்து விடுதலையாகி ஆபீஸுக்கு போயிருந்தான். மெல்ல நடந்தாள். வீட்டை விட்டு வெளிப்பட்டாள். 2 பஸ் மாறி ஈஞ்சம்பாக்கம் போகிற பல்லவனில் ஏறிக்கொண்டாள். கோல்டன் பீச் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து கடற்கரைக்கு போகும் செம்மண் பாதையில் நடந்தாள். பிற்பகல் 2:30 ஆனதால் கடற்கரையில் ஆளரவமில்லை. சுட்டெரிக்கும் வெயிலை பொருட்படுத்தாது கடற்கரை மணலில் கால் புதைய நடந்தாள். மனசு மரத்துப் போயிருந்தது. அதில் இனி ஆசைகளுக்கோ ஆசாபாசங்களுக்கோ துளியும் இடமில்லை. ஹோவென்று அலைகள் கரைக்கு வந்தது. அலைகளில் நடந்தாள். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க கடல் இவளை உள்வாங்கிக் கொண்டது.